நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீதும் பாரதிய ஜனதா மீதும் முக்கியமான சில விமர்சனங்களை எதிர்க்கட்சிகளுடைய முக்கிய தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். சோனியா காந்தி சொல்கிறார், இரட்டை வேடம் போடுகிறார் நரேந்திர மோடி. அவர் பேசுறது என்னமோ வளர்ச்சி, விகாஸ், முன்னேற்றம், ஆனால் அவருடைய அஜெண்டா வேறு ஒன்றாக இருக்கிறது. அவருடைய அரசாங்கத்துடைய அஜெண்டா, கட்சியுடைய அஜெண்டா வேறொன்றாக இருக்கிறது என்பது சோனியா காந்தியுடைய குற்றச்சாட்டு. அதிகாரம் குவிந்திருக்கிறது என்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. திரு டி ராஜா சொல்கிறார், இப்ப பாத்தீங்கன்னா RSS தான் எல்லாம் இயக்குது, ஒரு கம்யூனல் அஜெண்டா இருக்கிறத தாண்டி பாராளுமன்றத்தை மதிக்காத ஒரு அரசாங்கமாக, ஒரு பார்லிமெண்டரி டெமோக்ரஸிக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு அரசாங்கமாக நரேந்திர மோடியுடைய சர்க்கார் இருக்கிறது. அதிகாரம் அவருடைய கையில், ஒரு மனிதனுடைய கையில் குவிந்திருக்கிறது என்று டி ராஜா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் சொல்கிறார். இது ஒரு பக்கம் என்றால், முன்னாள் பிரதமர் ஒரு சுவாரஸ்யமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். நான் நிறைய விஷயம் செஞ்சேன், என்னுடைய அடுத்து வந்த பிரதமர் மோடி எல்லாத்தையும் ரீபேக்கேஜ் செய்யறார். நான் கொண்டு வந்த திட்டங்கள், கொள்கைகள் இவற்றையெல்லாம் ரீபேக்கேஜ் செய்து நல்லா விற்கிறார், நல்லா மார்க்கெட் செய்யறார், இந்த ஈவெண்டா நல்லா நடத்துறார். ஒரு மேடை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்கிறது, மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய, அதை வியாபாரப்படுத்தக்கூடிய தந்திரம் அவர்கிட்ட இருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டுகிறார். இந்த குற்றச்சாட்டுகள்லாம் தொடர்ந்து நாம் கேட்டு வருகின்றோம். இவையெல்லாம் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது ஆராய வேண்டியதா, அரசியல் ரீதியாக சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய அரசியல் குற்றச்சாட்டா? விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியின் நேயர்களே. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் டெல்லியில் இருந்து தர முதலில் கேட்போம். இந்தியாவில் மொத்தம் 29 மாநிலங்கள் இருக்கின்றன. இதில் 9 மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி. தென்னிந்தியாவில் எடுத்துக்கொண்டால் கர்நாடகா, கேரளா, வட இந்தியாவில் ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், வடகிழக்கு இந்தியாவில் 5 மாநிலங்கள். இந்த மாநிலங்களிலிருந்து முதலமைச்சர்கள்லாம் டெல்லி வந்திருந்தாங்க. சோனியா காந்தி தலைமையில் ஒரு மீட்டிங் நடைபெற்றது. காங்கிரஸ் ஆபீஸ்ல இருந்து நமக்கு இந்த பேப்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோனியா காந்தி அந்த மீட்டிங்ல என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை முழுக்க படிச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்களுடைய பேச்சில் சுமார் 50% மத்திய அரசையும் நரேந்திர மோடியும் விமர்சிப்பதற்காக பயன்படுத்தியுள்ளார். என்ன பேசியிருக்காங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கும் பொழுது, பொருளாதார வளர்ச்சி அனைவருக்கும் என்ற திசையிலிருந்து வேறு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அப்படின்னு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பட்ஜெட் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கிய துறைகளான கல்வி, சுகாதாரம், குடிநீர், தூய்மை, கிராமப்புற சாலை, பெண் மற்றும் குழந்தைகள் நலம், SC/ST பிரிவினரின் மேம்பாடு, இதற்கெல்லாம் பட்ஜெட்டை குறைத்திருக்கிறார் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை எல்லாம் கார்ப்பரேட் அவங்களுக்கு தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நிறைய சலுகை வழங்கி வருகிறார் நரேந்திர மோடி. இதுவரை இல்லாத அளவிற்கு தன்னிடம் அதிகாரத்தையும் குவித்து வைத்திருக்கிறார். அச்சுறுத்தல் விடுப்பது, நீதிமன்றத்தை எச்சரிப்பது, உள்நாட்டு அரசியலை வெளிநாட்டில் விமர்சிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் நரேந்திர மோடி என்று குற்றம் சாட்டியுள்ளார். இது மட்டுமல்ல, பொய் மிகைப்படுத்தல் அவருடைய பேச்சின் குணாதிசயமாகிவிட்டது. தேர்தல் வாக்குறுதிகளை அவரது நெருங்கிய நண்பரே சும்மா தேர்தலுக்காக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே பேட்டி கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல், நல்லாட்சி கொடுக்கும் போர்வையில் மதவெறியை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார். மக்களிடையே நம்பிக்கை இல்லா தன்மை உருவாகி உள்ளது. இதெல்லாம் சோனியா காந்தி அந்த முதலமைச்சர்கள் மாநாட்டில் பேசியது. இந்த பேச்சு ஆராயப்பட வேண்டியதா அல்லது இது வெறும் அரசியல் பேச்சா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதைத்தான் நாம் கேட்க இருக்கின்றோம். அதே போல இதே மாநாட்டில் மன்மோகன் சிங் குறிப்பிட்டிருக்கிறார், மோடி எனக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய பிரதமர் எல்லாவற்றையும் நன்றாக சந்தைப்படுத்துகிறார், எங்களுடைய கொள்கையை கூட நன்றாக விற்கிறார், அந்த திறமை என்னிடம் இல்லை அப்படிங்கிறார். இதுதான் கேள்வி. ஆராய வேண்டியதா அரசியலா இந்த குற்றச்சாட்டு? இந்த விவாதத்தில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அதனது செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மூத்த பிரமுகர் எழுத்தாளர் திரு குமரேசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் பாரதிய ஜனதாவின் சார்பில் அந்த மாநில பொருளாளர் திரு SR சேகர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள். திரு SR சேகர் அவர்கள்ட்ட தான் முதற்கட்ட வார்த்தை நான் எடுக்க விரும்புகின்றேன். சோனியா காந்தியுடைய குற்றச்சாட்டுல, மன்மோகன் சிங்குடைய குற்றச்சாட்டுல மிக பிரதானமானது, எல்லாம் எங்களுடைய திட்டங்கள், அதுக்கு பேரை மாத்தி ரீபேக்கேஜ் செஞ்சு அதுக்கு வேற பேரை கொடுத்து நன்றாக சந்தைப்படுத்துகிறார் நரேந்திர மோடி அப்படின்னு. இந்த ஒரு குற்றச்சாட்டு உங்களுடைய பிரதான எதிர்க்கட்சி கிட்ட இருந்து மட்டுமல்ல, இது வெவ்வேறு குவார்டர்ஸ்ல கேட்க முடிகிறது. திரு SR சேகர், உங்களுடைய முதற்கட்ட கருத்து நான் இது சார்ந்து நான் கேட்க வருவேன். அதாவது தமிழகத்தினுடைய திராவிட கட்சிகளுடைய பாணியில் இதற்கு பதில் சொல்வோமேனால்,
ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய் அப்படின்னு சொல்லலாங்க. ஏனென்றா இந்த எந்த குற்றச்சாட்டுகள் இவர்கள் சொல்லுகிறார்களோ அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் இவருடைய ஆட்சி காலத்தில் இவர்கள் செய்தார்கள், செய்துவிட்டு இப்ப நம்ம குற்றம் காட்டுகிறார்கள். இரண்டாவது ஒரு சிறிய குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். திராவிட கட்சிகள்லாம் தானா அழிஞ்சு போகும்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளுடைய பாணியை கையில் எடுத்துட்டீங்க. Go ahead, sir. இல்ல, அதாவது அநியாயமாக, அபாண்டமாக, அக்கிரமமாக, அராஜகமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகின்ற போது அது ஒரு பெரிய அளவுல ஒரு ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய்யினாதான் மக்களுக்கு புரியுங்கிறதுனால அந்த அவங்களுடைய வார்த்தையை நான் இதுக்காக எடுத்துக்கிட்டேன். அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்த இப்ப பல்வேறு எந்த ஒரு விஷயத்தை இவங்க சோனியாவுடைய வாதத்தையே ஏற்றுக்குவோம். நீங்க அவருடைய திட்டங்களை எல்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அதை செய்யக்கூடிய நபர் எப்படி செய்கிறார், அதை எவ்வளவு விரைவாக செய்கிறார், எவ்வளவு நலமாக செய்கிறார், எப்படி மக்களுக்கு போய் சேர்க்கிறது, அதனுடைய பயன் என்ன, இதெல்லாம் வைத்துத்தான் அந்த திட்டங்களை பற்றி மக்கள் முடிவு செய்வார்கள். இப்ப சோனியாவுடைய பாணியிலே நானும் கேட்கிறேன், ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்டிஏ கொண்டாந்தது வாஜ்பாயினுடைய பீரியட்ல. அதை தான் இவர்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பின்னாலே மாற்றினார்கள். அதே மாதிரி டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின் சொல்லி என்டிஏ ஆட்சியில கொண்டாந்தோம். அதைத்தான் நிர்மல் பாரத் அபியான் சொல்லி இவர்கள் மாற்றினார்கள். ஆனால் நிர்மல் பாரத் அபியான் எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஸ்வச் பாரத்தை அதைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்தியாவினுடைய மூலை முடுக்குகள் கிராமங்களில் எல்லாம் மக்கள் அதை உணர்கின்ற வகையில இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. அதுல என்ன தவறு இருக்கிறது? அதே மாதிரி ராஷ்டிரிய சம விகாஸ் யோஜனா அப்படின்னு என்டிஏல மலைவாழ் மக்களுக்காக கொண்டாந்தோம். அது பேக்வர்டு ரீஜன் கிராண்ட் ஃபண்ட் பிஆர்ஜிஎஃப் சொல்லி இவருடைய ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த மன்ரேகாவை கொண்டு வந்ததாக இவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு முன்னால் வாஜ்பாய் ஆட்சியில வேலைக்கு உணவுன்னு சொல்லி இந்தியாவினுடைய ஃபுட் கார்பரேஷன் இந்தியாவிலே பாதுகாக்காமல் தேங்கி கிடக்கிற உணவுகள் எல்லாம் ஏழை மக்களுக்கு இலவசமாக கொடுத்து அவர்கள் கையேந்துகின்ற நிலைமை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக வேலைக்கு உணவு ஒரு திட்டத்தை கொண்டாந்து அதைத்தான் மாற்றி இவர்கள் செய்கிறார்கள். எது எப்படியும் இருக்கட்டும். ஆனால் கொண்டு வந்தது போல ஆம் ஆத்மி பீம் யோஜனா, ராஜீவ் காந்தி ஷில்பி ஸ்வஸ்திய பீம் யோஜனா, ராஷ்டிரிய ஸ்வஸ்திய பீம யோஜனா, இதெல்லாம் வெவ்வேறு பேர்ல நீங்களும் நீட்டிக்கிறீங்க அவங்க செஞ்சது போல. அப்படிதானே? பையிங் யுவர் ஆர்குமெண்ட். இல்ல, அதாவது இந்த திட்டங்களை எல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில கண்ணுக்கு தெரிஞ்சுச்சா, மக்களுக்கு தெரிந்ததா? எந்த பயனும் இல்லாம பூனை அடுப்படியில தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் எடுத்து மிக பிரம்மாண்டமாக பிரபலமாக ஏழை மக்களுக்கு போய் சேர்கின்ற வரையில செய்திருக்கிறோம் அல்லவா? அது பாராட்டுக்குரியது அல்லவா? இதை சகித்துக் கொள்ள முடியாதவர்கள் இவர்கள் இப்படி அபாண்டமாக குற்றம் சாட்டுகிறார்கள். ஆகவே செய்வன திருந்தச்சு என்பதை பிஜேபி சரியாக செய்து கொண்டிருக்கிறது. முடியாதவர்கள், முயலாதவர்கள் முனகுகிறார்கள். ஒரு நல்லது நடத்துவது எந்த அளவுக்கு முக்கியமோ, நல்லது நடக்கிறது அப்படின்னு உணர்த்துவதும் முக்கியம். நீதி வழங்குவது எந்த அளவுக்கு முக்கியமோ, நீதி வழங்கப்பட்டிருக்குதுங்கிறத உணர்த்துவதும் முக்கியம். அது போல அவர் சொல்வது போல நிர்மல் பாரத் ஆகட்டும், இல்லாட்டி மேக் இன் இந்தியாவாகட்டும், இதெல்லாம் நீங்க சொல்வது நாங்க ஏற்கனவே எங்க ஆட்சியில கொண்டு வந்தவை, அவை நீட்சி பேர் மாற்றப்பட்டிருக்கிறது, ரீபேக்கேஜ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அவர் கேட்பது போல ஒரு நிர்மல் பாரத் இது பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய இயக்கமா கொண்டு போறதுக்கு எது உங்களை தடுத்தது? இந்த ஒரு மார்க்கெட்டிங் குற்றம் சாட்டுறீங்க, ரீபேக்கேஜிங் குற்றம் சாட்டுறீங்க, பொதுமக்கள்கிட்ட இது பிரபலப்படுத்துறாரு அப்படின்னு குற்றம் சாட்டுறீங்க, அதாவது அதீதமாக கிரெடிட் எடுத்துக்கிறார் அப்படின்னு குற்றம் சாட்டுறீங்க. வாட் ஸ்டாப் யூ? அதாவது நான் பல முறை இன்றைக்கு இல்ல எலெக்ஷன் டிஃபீட் அன்னைக்கு சொன்னேன், நாங்க சரியா மார்க்கெட்டிங் செய்ய தெரியல. உங்க இதுல சொல்லிருக்கேன். நான் இது எங்கள் பிரதமரை ஒண்ணு நான் இகழ்ந்து பேசல. எங்க பிரதமர் எங்க கட்சிக்கு ஏன்னா ஒண்ணு இல்லாதே இவ்வளவு தூரம் மார்க்கெட்டிங் பண்ண முடிந்தா, காங்கிரசின் சார்பாக பிரச்சாரம் செஞ்சிருந்தால் 500க்கு மேல சீட்டு எங்களுக்கு வந்திருக்கும், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உண்மை, அவர் நல்ல, அதாவது வாய்ச்சொல்லில் வீரர். ஆனா ஏதை இவர் சொன்னாரு, ஆர்எஸ்பிஒய் சொல்லிட்டு பிஆர்ஜிஎஃப் பேக்வர்ட் ரீஜன் கிராண்ட் ஃபண்ட், இதுக்கு என்ன வித்தியாசம், பெயர் மாற்றம் சொன்னாரு. அவருக்கு தெரியாது, ஏன்னா பேர் சொல்லிட்டு போனா கேள்வி கேட்க மாட்டாங்க. பேக்வர்ட் ரீஜன் கிராண்ட் ஃபண்ட்ல ஒரு கிராமத்துல ஒரு தெரு போடுறீங்க, ஆனா அதுக்காக ஃபண்ட் அலோகேட் பண்ண நின்னு போச்சு, பாதி தெரு நிக்குது. இட்ஸ் கால் பிரிட்ஜ் ஃபண்ட். அந்த கடைசி வரைக்கும் அந்த தெருவு போறதுக்காக அதிகமா பணம் சேர்த்தோம். அவங்க ஒண்ணு கூட கொடுக்கல. நாங்க ஏறக்குறைய 10,000 கோடிக்கு மேல அதுக்கு செலவழிச்சோம். வாய்ச்சொல் வீரர்கள். இன்னைக்கு பிரதமர் அழகா நீங்க சொன்னீங்க, நீங்க நிர்மல் பாரத் பண்ணீங்க, எங்க மக்களுக்கு தெரியுது மோடி எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும் சார், நானே போய் கிளீன் பண்ண இத.
அப்போ நான் பார்த்தேன் Facebookல உன்னதான் சொல்றேன், நாங்க செய்யல ஒத்துக்கிறேன். ஆனா வாய் சொல்ல வீரர் இந்த ஸ்வாஷ் பாரத்துக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்காருன்னு பாருங்க. அதாவது பேச்சு ஒண்ணு, செயல் ஒண்ணு. 1,75,000 கோடி ரூபாய் மக்களுக்கான கல்வி, சுகாதாரம், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, தலித் மக்களை வயத்துல அடிக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு வேணுமா? ஒண்ணு வேணாம். எலெக்ஷனுக்கு முன்ன பேசினாரு OROP, நான் ஜவான், ஆஹா இப்படி சுட்டுட்டாங்களே அவங்களுக்கு ஒண்ணு நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. 1 வருஷம் ஆச்சுங்க, நாங்க பணம் ஒதுக்கிட்டங்க, நான் பேசல. யார் உங்க கையை பிடிச்சு கொண்டு வந்துட்டுமே 500 கோடி ரூபாய் நாங்க ஒதுக்கணுமே, நாங்க அவங்க மாதிரி வாயில பேசலையே, ஏன் கொண்டு வரல? இதுல வந்து இரட்டை நாக்கு, இரட்டை வேடம் ஒண்ணு இல்லை. நேற்று ஒரே ஒரு மட்டும் சொல்றேன், நேற்று எல்லாம் பெருமாச்சிக்கிட்டாரு எங்க பிரதமர் பாருங்க வெளிநாட்டுல போய் துரத்திட்டாருன்னு. எவ்வளவு பெருமையா இருந்தது, எனக்கு கூட கொஞ்சம் பெருமையா தான் இருந்தது. நாங்க வந்து அந்த பாரத ஜவான்களை பாராட்டுறோம். ஆனால் உங்களை நீங்க எத்தனை பேர் சொன்னீங்களே, யாராவது ஒரே ஒருத்தர் உங்க மீடியால 1995 காங்கிரஸ் அரசு செஞ்சதுன்னு நீங்க சொன்னீங்களா? ஏன்னா இன்னைக்கு செய்யும் போது அன்றைக்கு 75 இல்ல, நீங்க சொல்லுங்க 75 சொல்லுவீங்க, என்ன கேள்வி கேட்க பல கேட்க போறீங்க மாதிரி. ஆனா அன்றைக்கு நாங்க சொல்லல. ஏன்னா எங்களுக்கு எங்களை விட நாடு முக்கியம். இன்னைக்கு ராவுடைய ரா செய்வர் சொல்றாரு, இந்த மாதிரி சொல்வது இந்த நாட்டிற்கு நல்ல சொல்றாரு. மோடிக்கு தானும் தன் பெருமையுமே முக்கியமே ஒழிய நாடு கெட்டாலும் பரவாயில்ல, நான் வாழணும்னு நினைக்கிறவர். நான் இந்த ஒரு பாயிண்ட் தான் உங்கள்கிட்ட எடுத்துட்டு போறேன். டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் அரசியல் விமர்சகரும் கூட இந்த விவாதத்தில் நம்முடைய நிகழார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். டா. சுமந்த் அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புறேன். இன்னைக்கு தேசிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் இது. இன்னைக்கு மியான்மர்ல இந்த ஒரு ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க. சீக்ரெட் ஆபரேஷன் சீக்ரெட்டா தான் இருக்கணும். இதுவும் கூட இதுலயும் அரசியல் லாபம் எடுக்க நினைப்பதா, எதுல பப்ளிசிட்டி தேடுறதுக்கு அளவில்லையா அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பார்க்கிறீங்க? இது வந்து ஒரு தேசத்துடைய முறையில ஆர்ம்டு போர்சஸ் பற்றிய ஒரு நம்பிக்கையை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கிறீங்களா, பப்ளிசிட்டியா பார்க்கிறீங்களா? இல்ல, இந்த மியான்மர் ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஆபரேஷன் நடந்தது வந்து எல்லோரும் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த NSCN-K குரூப் வந்து பார்டரை கிராஸ் பண்ணி அங்க கேம்ப் நடந்துட்டு இருக்கு. 2 விஷயம். ஒன்னு வந்து மியான்மர் ராணுவத்துக்கும் அந்த பார்டர்ல அவ்வளவு பெட்ரோலிங் கிடையாது. அதனால வந்து இது வந்து ஓரளவுக்கு சுலபமான ஒரு விஷயம். பிளஸ் அவர்களுடைய டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் மூலமா அவங்க கிட்ட தெரிவிச்சுட்டு தான் நடத்தப்பட்ட இந்த விஷயம். ஆனால் நேற்று அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள், அமைச்சர் ராஜ்யவர்தன் ராத்தோர் உட்கார்ந்துகிட்டு சிக்னல் போகுது தெரியவங்களுக்கு. அப்ப இன்னைக்கு மனோகர் பாரிக்கர் அதே தான் சொல்றாரு, சிக்னல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், என்ன இந்த மாதிரி பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னு இப்ப எல்லாருக்கும் புரிய வேண்டியவங்களுக்கு எல்லாம் இது புரிஞ்சிருக்கும். இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அமைதியா இருக்கீங்களே விமர்சனம் வருது. இப்ப இப்படி உணர்த்த வேண்டியவங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னா பாகிஸ்தான நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லப்படுது, அதுவும் விமர்சிக்கப்படுது. விமர்சிக்கப்படுது. நான் என்ன சொல்றேன்னா, ஆக்ஷன் 100% எல்லாருமே யாருமே வந்து அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அரசு செய்தது 100க்கு 100 சரி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை வந்து ஒரு அச்சீவ்மெண்டா நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகிறதுனாக்க, யூ ஆர் கிரியேட்டிங் மோர் ப்ராப்ளம். நாளைக்கு மற்ற சுத்து வட்டாரத்தில் இருக்கும் நாடுகளும் நாளைக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது தனக்கும் வருமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இப்ப மயன்மார் வந்து NSCN-K ஆதரவா செயல்பட்டாங்க யாரும் சொல்லல. இந்திய அரசு கூட ஒரு ஸ்ட்ராங் சிக்னலை கொடுக்கறது இல்லையா? இதே சிக்னல் கொடுத்துட்டு நான் சிக்னல் கொடுத்திருக்கேன், நான் சிக்னல் கொடுத்துருக்கேன் எல்லாரும் முக்கியம் இல்லையா? இதே நாட்டுக்கு வந்து தலையோட்டிட்டு போனா பாகிஸ்தான் இன்னைக்கு திரும்ப அடிச்சோம், ஆனா சொல்லல. ஒரு நிமிஷம், 2 விஷயம். சென்டிங் அவுட் ஸ்ட்ராங் சிக்னல்ங்கிறது நீங்க எல்லாரும் போய் டிவியில உட்கார்ந்துகிட்டு அதை பத்தி நான் பெரிய ஆளு, நான் இப்ப இந்த நேற்று பேசுறது 56 இன்ச் செஸ்ட் வந்து டெலிவரி பண்ணிருச்சு அப்படிங்கறது தான் அந்த லாஜிக்ல தான் போயிருக்காங்க, அந்த ஹேஷ்டேக் வச்சுதான் போயிருக்காங்க. இது வந்து ஒரு தேவையற்ற ஒரு விஷயம். ஏன்னா யூ ஹவ் ப்ரூவ்ட் யுவர் பாயிண்ட். யூ கேன் கிராஸ், மற்ற ஒரு நாட்டுக்குள் நுழைந்து உங்களுடைய ராணுவம் கவர்ட் ஆபரேஷன் செய்து எங்கு டெரரிஸ்ட் போனாலும் ஹாட் பர்சூட்ல போய் நம்ம பண்ணுவோங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. ஒரு சிறிய குறுக்கீடு செய்ய விரும்புகிறார் திரு SR சேகர். திரு குமரேசன் அவர்களுடைய முதற்கட்ட வார்த்தையும் கேட்கணும். திரு SR சேகர், ஒரு சிறிய குறுக்கீடு. எஸ், இல்ல, ராணுவம் வந்து செய்ததை வந்து அதனுடைய வெற்றியை சொல்லுவதன் மூலமாக இந்தியாவினுடைய பிரைடு, இந்திய ராணுவத்தினுடைய மகிமை, இந்திய ராணுவத்தினுடைய பலம்
இந்திய மக்களுக்கு ஒரு டானிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு தொடர்ந்து எதிரியாக இருக்கக்கூடிய அண்டை நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். அது மட்டுமல்ல, மீடியா வந்து ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் சீக்ரெட்டா இருக்கும். சீக்ரெட் ஆபரேஷன் சொல்லலாம். சிக்னல் போயிருக்கணுமே தவிர சிக்னல் எடுத்துக்கோ தொடர்ந்து தப்பு பண்றது சரியாங்கிறதா எழக்கூடிய ஒரு டிப்ளமசி தெரியாதவங்க, இந்த நாட்டினுடைய ராணுவத்தினுடைய பிரைடை சொல்லி காண்பதில் எந்த தவறும் இல்லை. இதை நாம் நாங்க செஞ்சோம் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் ராணுவம் அரசுடைய சின்னது வந்து இந்த டிப்ளமேட்டிக் விஷயம், இதுல பாலிடிக்ஸ் இருக்கிறது. ஒருத்தர் பேசும்போது பேச வேண்டாம். திரு சேகர் ரொம்ப சுருக்குமா? எஸ் திரு சேகர். இல்ல, அரசு இதுல பிரைடு எடுத்துக் கொள்வதிலே எந்த தவறுமே இல்ல. எப்படி 71 பங்களாதேஷ்ல நாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதை இந்த நாடு முழுவதும் கொண்டாடியதோ அதே மாதிரியாக இது ஒரு சிறிய சம்பவமாக இருந்தால் ஒரு ராணுவ ஆபரேஷன் ஒரு பின்னடைவு ஏற்பட்ட அரசு தான் நம்ம பிளேம் பண்றோம். எப்படி அதுல அக்கௌண்டபிலிட்டி இருக்கோ இதுல இருக்கக்கூடிய ஒரு சாதனைக்கு அரசு அரசு நீங்க கிரெடிட் கூட எடுத்துக்கங்க. நீங்க திருப்பி திருப்பி என்ன சொல்றீங்க? அவர்களுக்கு எல்லாம் வார்னிங் பாத்துக்கங்க, அடுத்தது உங்களுக்கு கூட ஆகலாம் பாத்துக்கங்க. இதுதான் பிரச்சனை. திரு குமரேசன் அவர்களுடைய விரிவான தொடக்க கட்ட பாகிஸ்தானுக்கு வேற எப்படி சொல்றது? நான் சொல்லித்தரேன். இல்லைங்க, இல்ல ஒரு நிமிஷம் ஓபனாக இதுவரைக்கும் அரசனுடைய பாலிசி என்ன? அரசனுடைய பாலிசி that we will respect international boundaries and even line of control. அதுதான் இந்திய அரசனுடைய அபிஷியல் பொசிஷன். இப்ப நீங்க அதுல மாற்றம் தெரிவிக்க விரும்பினால் நேரடியாக பாகிஸ்தானுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லிடலாமே, எங்களுக்கு மாற்றம் இருக்கிறதுன்னு. நீங்க இப்ப என்ன பண்றீங்க? இங்க பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அவர் ஸ்பெசிபிக்கா ஒரு கேள்வி கேட்கிறார். உங்கள்கிட்ட கேட்கணும், அவர் தான் நம்ம அவாய்ட் பண்ணிருக்கோம். இரட்டை வேடம் போடுகிறார் மோடி என்கிறார் சோனியா காந்தி. எங்களுடைய திட்டங்களை எல்லாம் நல்லா ரீபேக்கேஜ் செய்து மார்க்கெட் செய்கிறார் அப்படிங்கிறார் டாக்டர் மன்மோகன் சிங். அதிகாரம் குவிந்திருக்கிறது அப்படின்னு இடதுசாரிகள் குற்றம் சாட்ட நான் திரு குமரேசன் அவர்கள்ட்ட நான் கேட்கிறேன். திரு குமரேசன், ஒரு அரசாங்கம் ஒரு விஷயத்தை செய்யுமானால் அது போன அரசாங்க திட்டத்துடைய நீட்சியா இருக்கலாம், புதிய கொள்கையா இருக்கலாம், பழைய கொள்கையா இருக்கலாம். ஒரு விஷயம் செய்யுது அப்படின்னா அதிகாரிகள் வேணா சத்தம் எல்லாமே செய்யலாம். ஒரு அரசு இல்ல ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிறவர் அதை சொல்லும் பொழுது இல்ல செய்தோம் அப்படின்னு உணர வைப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? டாக்டர் மன்மோகன் சிங் இப்படி நல்லா மார்க்கெட் பண்றார், நல்லா ஈவென்ட் நடத்துறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு முகாந்திரம் கொண்டுதான் நினைக்கிறீங்களா? அவர் செய்யாமல் இருந்திருக்கலாம். அவரு முதல்ல இந்த விவாதத்திற்கான தலைப்பே இது ஆராயப்பட வேண்டியதா அரசியலான்னு கேட்டுருங்க. இது ஆராயப்பட வேண்டிய அரசியல். எல்லா அரசாங்கம் அல்லது அரசு என்று சார்ந்த அத்தனை நடவடிக்கைகளிலும் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு அரசியல் என்பது இருக்கிறது. அது யாருக்கான அரசியல், எதற்கான அரசியல் என்பதுதான் முக்கியமே தவிர அரசியல் என்பதே ஏதோ அருவருக்கத்தக்க விஷயமாக ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது என்பது இவர்கள் அரசியல் செய்வது என்பது நீங்கள் சொல்வது போல ஒரு அரசு தான் செய்வதை மக்களிடம் சொல்வதில் என்ன தவறு என்று கேட்கிறீங்க. ஒரு ஆங்கில பழமொழி உண்டு, நீதி கிடைத்தால் மட்டும் போதாது, நீதிதான் கிடைக்கிறது என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். ஆனால் இப்போது அநீதி நடப்பது கூட மக்களுக்கு நீதி போல காட்டப்படுகிறதே என்பதுதான் நம்முடைய வருத்தமே. இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வாதிச்சீங்க, முதல்ல ஆளுக்கால ஏறம் பிடிச்சல என்ன அவாய்ட் பண்ணதை பத்தி கூட சொன்னீங்க. கம்யூனிஸ்ட்ல ஒரு காலத்திலும் அவாய்ட் பண்ண முடியாது, லேட்டாவது அங்கீகாரம் தான் வந்து சேருமே தவிர கம்யூனிஸ்டுகள் தான் ரிலையபிளா இருப்பாங்க, விஷயங்கள் உண்மையாகவும் உழைப்பார்கள் சொல்லிக்கிறேன். இப்ப இந்த மியான்மர்ல போய் நடத்தின தாக்குதல் அதை செய்து அதை ஒரு சொல்லி காட்டுவது பற்றி தான் வாதிக்கிறீங்க. அதுல என்ன தவறு என்று கேட்கறீங்க. எனக்கு என்ன தனிப்பட்ட என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு தன்னுடைய ராணுவத்தை அனுப்பி பின் லேடனை சுட்டு கண்டுச்சுல, அதை உலகம் அங்கீகரிக்கலையே.
என்ன அது வெறும் சாகசம் சொல்லி யாரும் கொண்டாடலையே, அது ஒரு அத்துமீறல் சொல்லி தானே மனிதநேய சக்தி. வரவேற்றவர்கள் எவ்வளவு பேர் ஒசாமா அழிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது இல்ல பின்லேடன் அழிக்கப்பட வேண்டிய பின்லேடன் என்ற தீவிரவாத சக்தியை, பயங்கரவாத சக்தியை ஒழிக்கிறதுலயோ அந்த இயக்கத்தை கட்டுப்படுத்துவதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்ல. ஆனால் இவர்கள் மேற்கொண்ட பாகிஸ்தானுக்கே தெரியாமல், பாகிஸ்தான் அரசுக்கே கூட சொல்லாமல் இவர்கள் போய் அங்கே குண்டு வீசியது யாரும் கேட்கல. என்னுடைய வாசகத்தை முடிக்க விடுங்க. பின்லேடன்ங்கிற அந்த தோற்றம், அந்த உருவம், அதன் பின்னால் இருக்கின்ற அவருடைய அந்த தத்துவம் சித்தாந்தம் இருக்குல்ல, அதனால் உங்களுக்கு அமெரிக்கா செய்ததை நியாயம் போல ஏற்படுத்திக் கொடுக்கிறது. நம்ம ஒரு துளி கூட நம்ம பின்லேடன் அணுகுமுறை அங்கீகரிக்கல, அது வேற விஷயம். ஆனா இவர்கள் அத்துமீறி இன்னொரு நாட்டுக்குள் பூந்தது என்பது சரி. அங்க நீங்க பின்லேடன் விடுங்க, ஆப்கானிஸ்தான் நுழைஞ்சு அத்துமீறினாங்களே, ஈராக்கில் நுழைஞ்சு அத்துமீறினாங்களே, ஒசாமா நிலையிலயோ அதே போல இங்கேயோ மகாத்மாக்கள் மகாத்மா இல்ல. இப்ப மறுபடியும் நான் சொல்லிட்டேன், அவரை மகாத்மா என்று சொல்வதோ உயர்த்து. இப்ப இந்தியா செஞ்சிருக்க கூட ஒரு புனிதவான்களை போய் எதுவும் செஞ்சுட்டு நான் யாரு தீவிரவாதி புனிதமற்றவர்களா இருந்தாலும் கூட இந்த புனிதம்ங்கிற வார்த்தை தாங்க ரொம்ப டேஞ்சர் ஆக்சுவலா. என்ன யாராக இருந்தாலும் அவரோட அரசியலாக போதுங்க, விசாரணைக்கு உட்படுத்துங்க, மக்களுக்கு நாட்டு மீது 20 ராணுவ வீரர்களை ஆம்புஷ் பண்ணி கொன்னுட்டு மோடி அரசு செஞ்சது 100க்கு 100 சரியான ஒரு விஷயம். என்ன அவாய்ட் பண்ண பாக்காதீங்க, என்னுடைய கருத்தை முழுமையாக வாங்கி கொண்டு பிறகு சொல்லுங்க. நான் இவர்களோடு மோதுவதில் இந்த தீவிரவாத சக்திகளை தனிமைப்படுத்துறதுல எனக்கு எந்த கருத்து வேறுபாடு திரும்ப திரும்ப சொல்றேன், திரும்ப அதே நீங்க கொஸ்டின் பண்றீங்க. ஆனா இவங்க என்ன செஞ்சு இருங்க சார் இப்ப சரியா சொன்னார். அந்த நடவடிக்கையோடு நின்று விடாமல் இது எல்லோருக்கும் ஒரு விதமான எச்சரிக்கை என்று யாரையோ இப்ப எல்லாருக்கும் தெரியும், யாரா சொல்றாங்க எல்லாருக்கும் பத்திரிகையாளர் கேள்வியாவே வருகிறது. பாகிஸ்தானுக்கும் இது பொருந்துமா என்று சொல்கிற போதுதான் பாரிக்கர் அப்படி சொல்ற எல்லாருக்கும் பொருந்தும் என்று. அப்ப அதன் பின்னால் ஒரு பாகிஸ்தானை அடையாளப்படுத்துவதில் ஒரு அத்துமீறல் அரசியல் இல்லையா? பாகிஸ்தான் தொடர்ந்து கிராஸ் பார்டர் டெரரிஸ்ட ஊக்குவிச்சு வந்துட்டு இருக்கு. நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துட்டு இருக்கு. பாகிஸ்தானுக்கு அப்படியே நேரடியா ஒரு சமிக்கையோ எச்சரிக்கையோ கொடுத்தாலும் என்ன தவறு? நேரடியா கொடுக்கலையே, அப்ப வந்து இடதுசாரிகள் பாகிஸ்தானை ஆதரிக்கிறார்களா? நேரடியாக கொடுத்திருக்கலாம் அப்படிங்கறது அவர் வாதம் என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஏன்னா பாகிஸ்தான் for all practical purposes terrorist state உலகமே வந்து ஏற்றுக்கொண்ட கேட்கிறார் இடதுசாரிகள் அப்ப பாகிஸ்தானுடைய இதை ஆதரிக்கிறாங்களான்ட்டு. அப்படிலாம் உடனே இப்ப நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை அப்படியே திசை திருப்புற உத்திய நான் இரையாக மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, பாகிஸ்தான் அரசு அதிகாரப்பூர்வமாக ஒரு பயங்கரவாத அரசாக அல்லது இந்தியா மீது பகை கொண்டு அந்த இயக்கங்கள் எல்லாம் தூண்டி விடுகிற அரசாக இருந்தா நம்ம சொல்லலாம். நமக்கு சொல்ல விடுங்க சார், அவரை செய்யறத நீங்க செய்யாதீங்க. நான் ஊக்குவிக்கல, நான் சொல்றேன் சார், சொல்ல முடிக்க விடுங்க. பாகிஸ்தான் அரசு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அங்க உள்ள ராணுவ சொல்ல அந்த அரசாங்கத்தால் இன்றைக்கு வரைக்கும் அங்க உள்ள ராணுவத்தையோ ராணுவத்துக்குள் இருக்கின்ற ஐஎஸ்ஐ அந்த உளவு அமைப்பை கட்டுப்படுத்துகிற அவங்க நாட்டு பிரச்சனை. அதைத்தான் சொல்ல வர்றேன். அரசு இந்தியாவுடைய ஒரு கிராஸ் பார்டர் டெரரிசத்தை தடுத்து நிறுத்தணுங்கிற டிமாண்ட் ஒத்துக்கிட்டா இன்னைக்கு இந்திய நாட்டில் கிராஸ் பார்டர் டெரரிசத்தை நீங்க ஐஎஸ்ஐ அரசு நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. பாகிஸ்தான் ஆராயப்பட வேண்டிய அரசியல் சொன்னால் நுட்பங்களை நீங்க எப்படி தெரிஞ்சுக்காம பாகிஸ்தான் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் லைன் என்ன இந்த விஷயத்துல? ஒரு தாராத்தனமாக எல்லோரையும் மிரட்டிக் கொண்டிருப்பதல்ல, மாறாக பாகிஸ்தான் அரசு அங்கே தான் ஜனநாயக வலுப்பெறுவதற்கான உதவிகளை தான் இந்தியா செய்யணும். ஆனா என்னுடைய வாக்கியத்தை முடிக்கவே விட மாட்டேங்கிறீங்க. என்ன நான் மறுபடியும் சொல்றேன், நான் எனக்கு சில விஷயங்கள்ல ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, அதைத்தான் நான் முழுமையா சொல்ல விரும்புவேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா
பாகிஸ்தானோட இந்த ராணுவம் செய்கின்ற ராணுவத்தின் ஒரு பகுதியினர் இன்றைக்கும் அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் அரசுக்கே கூட பாகிஸ்தான் ராணுவத்துடைய எந்த அத்துமீறலை அந்த அரசாங்கம் கண்டிச்சிருக்கு. நமது நாட்டில் புலம்புறாங்க, அந்த நாட்டில் எங்களால் கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அப்படி செய்யறாங்க. இவர்களுடைய நோக்கம் என்பது பாகிஸ்தானை அடையாளப்படுத்துவதன் மூலமாக பாகிஸ்தான் எதிர்ப்பு அரசியல் என்பதை வளர்த்து விடுவதன் மூலமாக உள்நாட்டிலே வேறொன்று ஒரு நாடு நமது நாட்டுக்கு எதிராக தீவிரவாதத்தை ஊக்குவிக்குமானால் அந்த அரசை கொஞ்சமா எதிர்க்கணுமா சார்? அது கண்டிங்க. அது அந்த அரசாங்கத்தோடு டிப்ளமேட்டிக் சேனல் எத்தனையோ இருக்கு. ஏன் இவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ராணுவ ரீதியாக நடவடிக்கை எடுத்தாலும் உண்மை டிப்ளமேட்டிக் சேனல் போனா வரவேற்கிறோம். நம்ம இந்தியா கிராஸ் ஃபயர் வயலேஷன் செய்வாங்க, நம்ம டிப்ளமேட்டிக் சேனல்ல பேசணுமா? ஒரு ஊடுருவல் நடக்கிற போது இந்திய ராணுவம் நடவடிக்கை எடுக்குதா இல்லையா? இல்ல கேக்குறேன். அந்த மாதிரி நடவடிக்கைகள் யார் எதிர்த்தாங்க? அதை யார் விமர்சிக்கிறாங்க? ஆனால் அதை பயன்படுத்திக் கொண்டு தொடர்ந்து இந்திய மக்களிடம் பாகிஸ்தான் எதிர்ப்பு அரசியல் உணர்வை வளர்ப்பதுதான் தப்பு. அதை வளர்ப்பது பாகிஸ்தான், இந்தியாவல்ல. இந்திய மக்களுக்கு எதிராக தன்னை தொடர்ந்து செய்கைகளாலும் சொல்லாலும் செய்து கொண்டிருப்பது இந்தியா அல்ல, இந்திய அரசு அல்ல, பாகிஸ்தான். இந்தியாவில் எப்படி ஒரு பாகிஸ்தான் எதிர்ப்பு அரசியல் இந்தியாவில் எப்படி பாகிஸ்தான் எதிர்ப்பு அரசியல் என்பது ஒரு கையாளப்படுகிறதோ அதுபோல பாகிஸ்தானிலும் இந்திய எதிர்ப்பு அரசியல் வளர்க்கப்படுகிறது. டிட் ஃபார் டாட் நடந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கல. ஆனா இன்னைக்கு வந்து இங்க நடந்தது போல மும்பை குமரேசன் சொல்வது மோடியிலிருந்து மோடி அரசு செய்கிற எல்லா விஷயங்களும் பாகிஸ்தான் ஊக்குவிச்சிருக்கு. தீர்வு ஆகாதுங்க. அரசியலா செஞ்சாலும் சரி, தெருவில் செஞ்சாலும் சரி. இல்ல நாராயணன், எஸ், ரொம்ப நன்றி. திரும்ப நீங்க வரவே மாட்டீங்களோ அப்படின்னு முதல்ல அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவோம். என்னதான் செய்யணுங்கன்னு தெரியாம கேட்க நாங்க பாவம் ஆட்சி செய்ய தெரியாதவங்க சொல்லுவோம். 1995 செய்தோம். இத பத்தி பல விஷயங்களா டிப்ளமசியும் போர்ஸையும் காட்ட முடியும். இத வந்து நியூஸ கசிய விடலாம். கசிய விட்டு ஆமா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இந்தியா போய் வெளிநாட்டு பத்திரிகை நிச்சயமா செய்து இருக்கும். வெளிநாட்டு பத்திரிகைகள் எழுதும். சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்தியா வந்து இஸ் கோயிங் ஆன் ஹாட் பர்சூட். வெளிப்படையா சொல்லக்கூடாது, செய்தியை கசிய விடலாம். ஆமா, எப்படி அதுங்க உங்களுக்கு வந்து இதுதான் டிப்ளமசி இருக்கு. உங்களுக்கு நீங்க நல்லா தெரியாதவங்க சொல்லி தரோம். கிண்டலா உங்களுக்கு கேட்கறதா எனக்கு புரியல. மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்ல முடியாது. கசிய விட்டால் வெளிநாடுகளுக்கு செய்தியும் போகும். அதே நேரத்தில் யூ ஃபாலோ இட் அப் வித் ஆக்ஷன். ஆனா மோடிக்கு என்ன, பல விஷயங்கள் நிச்சயமாக சில விஷயங்களை டிப்ளமசியில அப்படித்தான் செஞ்சானோ உங்களுக்கு தெரியும். ஆனா இது வந்து ஒரு இலக்காரமா கேட்கறது உங்களுக்கு ஒரு பழக்கமாக போச்சு. தவறில்லை. இரண்டாவதாக இல்ல, இதை வந்து பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இரண்டாவதாக அதனால சில விஷயங்களை டிப்ளமசியை அப்படித்தான் செய்யணும். தெரியல சொல்றோம். இவர் சொன்னார் பேசிட்டு எப்படி மோடியுடைய வழி வந்தவர் இல்ல. 1971 எப்படி பங்களாதேஷ் போய் நம்ம வென்றோமோ இந்த பக்கத்துல போய் 20 பேர் எடுத்துட்டு வந்துட்டாங்கல்ல. பங்களாதேஷ் வாரோட கம்பேர் பண்றாரு. இதுதான் வந்து மோடியினுடைய நிலை. மோடி அரசனுடைய நிலையும் திரு சேகர் அவர்களுடைய நிலையும் ஒண்ணுதான். 1971 பங்களாதேஷ் வாரில் பாகிஸ்தான் அத்துமீறி 10 லட்சம் மக்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகு உலக நாடுகளையும் மீறி நமது அன்றைய பிரதமர் ஏன் வாஜ்பாய் அவர்களே துர்கா என்று சொன்னார். அதையும் மூணு பேர் சேர்ந்து அவர் கேள்வி கேட்டீங்க. ஆனா இப்ப நான் கேள்வி நல்லா கேளுங்க. நாராயணன் அவர் சொன்ன விஷயம் அதுக்கு நம்ம ஒரு பொலிட்டிக்கல் கிரெடிட் எடுத்தோமே. அந்த மாதிரி கிரெடிட் எடுத்தோமோ அது போல இருந்தாரு. அதுக்கும் இதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள தூசுக்கும் உள்ள இது அது இப்படிதான். ஆனா மோடி வழி வந்தவர்கள் இப்படித்தான் செய்வார்கள் என்பதை நான் தெளிவுபடுத்த விடுவேன்.
லெட்ஸ் கம் பேக் டு எங்க இது சொன்னாங்க நான் என்ன இந்த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் இது பண்ணாரு அதை இவங்க தலைமை சொல்றாங்க மோடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மர்டரர் ஆஃப் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா. எப்படி பாருங்க இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கிட்ட போய் பேசுறாரு நீங்க என்ஜிஓக்களை ஆதரிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு ஒரு சவால் விடுறாரு. இரண்டாவதாக சிவிசி சிஇசி சுப்ரீம் கோர்ட்டுடைய மன்மோகன் சிங்கோ கேட்டதில்லை. நீங்க ஜுடிஷியல் ஆக்டிவிஸ்ட் ஒரு வார்த்தை இல்ல லிசன் டு மீ. இவன் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்ஸ் நடக்க விடாம செய்யறாரு. இங்க பத்திரிகைகளை பயமுறுத்துறாரு. பிரஸ்டிடியூட்ஸ்ன்றாங்க. இங்க பக்கம் சொல்வது ஒன்று படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில். இவங்க ஒரு சூடோ ஹிந்துஸ். இந்தியால ஹிந்துக்கள் என்ற பெயர்ல உண்மையான ஹிந்துக்களை மாதிரி நடக்காம இருக்காங்க. சர்வோஜனா சிங்கோ பவந்து நம்ம சொல்றோம். ஆனா இவர்கள் இந்து என்ற பெயர்ல எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கி தள்ளுறாங்க. மற்றவர்களுக்கு பிறந்தவர்களை தவறாக விமர்சிக்கிறார்கள். இது மோடி அரசுல செய்யப்படுகிறது. பாயிண்ட் டேக்கன் சார். அதான் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள்ட்ட கேட்கணும். அதுதான் சோனியா காந்தி இரட்டை வேடம் போடுகிறார் நரேந்திர மோடி. ஒரு பக்கம் வளர்ச்சியை பற்றி பேசுகிறார், இன்னொரு பக்கம் அவங்களுடைய அஜெண்டா வேறொன்றாக இருக்கிறது குற்றம் சாட்டி இருக்கிறார். அதில் உண்மை இருக்கிறதா? திரு எஸ்.ஆர். சேகருடைய வாதத்தை கேட்கும். இரட்டை வேடம் போடுகிறார் நரேந்திர மோடி என்கிறார் சோனியா காந்தி. அதான் நான் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். திரு எஸ்.ஆர். சேகர், இந்த ஒரு குற்றச்சாட்டு ஒரு அரசியல் குற்றச்சாட்டாக அர்த்தமற்ற ஒரு குற்றச்சாட்டாக நீங்க பார்க்கலாம். ஆனால் இதில் முகாந்திரம் இருப்பதாக நீங்கள் கருதவில்லையா? என்றால் சென்ற வாரம் ஒரு செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி அளிக்கிறார் நரேந்திர மோடி. அதுல என்ன சொல்றார்? இப்படி எல்லாம் எங்க கட்சியிலேயே கூட சில தலைவர்கள் இப்படி கம்யூனலா இப்படி பேசுறாங்க, சில உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி பேசுறாங்க, இது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு மோடி சொல்றார். இன்னொரு பக்கம் அமித்ஷா ஆமாமா we will deal with those hot heads of the BJP அப்படிங்கிறார். இது ஒரு பக்கம் பேசுறார். அவர் சொன்ன பிறகு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் நரேந்திர மோடி சொன்ன பிறகு யோகி ஆதித்யநாத் சொல்றார் கடல்ல போய் குதிக்கணும், யோகாவை ஏத்துக்காதவங்க கடல்ல போய் குதிக்கணும். இதுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, பாரத பிரதமர் சொல்வதை, உங்கள் கட்சி தலைவர் சொல்வதை உங்க கட்சியில சேர்ந்த யோகி ஆதித்யநாத்தோ இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய பேச்சு பேசுறவங்க மதிக்கிறது இல்ல, ஏற்கிறது இல்ல, அவங்க அந்த ஒரு டிசிப்ளின்குள்ள கட்டுப்படுறது இல்ல, இல்ல அது எடுபடலன்னு புரிஞ்சுக்கணும். இல்லன்னா சோனியா காந்தி சொல்வது சரியா இருக்கணும். ரெண்டுத்துல ஒண்ணுதானே சரியா இருக்க முடியும். ஏன்னா அவர் சொல்றாரு இது தப்புங்கிறாரு, அதற்கு பிறகும் இந்த மாதிரி அபத்த பேச்சுக்கள் தொடர்கிறது. சோனியா காந்தி சொல்வதற்கு வலு சேர்கிறது. இல்ல சோனியா காந்தி சொன்ன வார்த்தை அது உண்மையிலேயே தப்பு என்பதற்கு இதுவே ஒரு மிகச்சிறிய உதாரணம். இப்ப நரேந்திர மோடி அதிகாரங்கள் குவிந்து கிடக்கிறது, அவர் சொல்லுவதுதான் எல்லாம், அவர் ஒரு டிக்டேட்டர் என்கின்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் நரேந்திர மோடி சொல்வதை ஒரு சில எம்பிக்கள் கேட்பதில்லை. இதுதான் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய வலிமையே. ஜனநாயகத்தினுடைய பலமுதான் பலவீனம் தான். வலிமை காரணமாக அவருடைய தவறை சுட்டிக்காட்ட, அதாவது ஒரு நாட்டுடைய பிரதமர் கட்சியுடைய தலைவர் ஒரு விஷயத்தை இந்த மாதிரியான அபத்தங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல ஒரு எம்பி எந்த நடவடிக்கையும் இல்லாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னா மோடி இஸ் ஸ்ட்ராங் லீடர் அப்படிங்கறத எல்லாருக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி. அதையும் மீறி அவர் சொன்ன பிறகும் கூட இந்த பேச்சுக்கள் தொடர்பான என்ன செய்தி கிடைக்குது, என்ன செய்தி கிடைக்கிறது மூலமாக அவர் மீது நடவடிக்கை கிடையாது. அவர் மீது நடவடிக்கை இல்லை அப்படிங்கும் பொழுது என்ன செய்தி கிடைக்குது? இல்ல மோடி டிக்டேட்டர் சொல்றீங்க, டிக்டேட்டர் சொல்றத ஒரு எம்பி கேட்கலையே, அப்ப மோடி டிக்டேட்டரா? இல்ல ஒரு பக்கம் டிக்டேட்டர் பவர் குவிந்து கிடக்கிறது என்று சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொல்லுகிறார்ல மிஸ்டர் சேகர், அரசியல் ரீதியானது இல்ல, அரசியல் ரீதியானது. என்னுடைய கேள்வி, ஒரு நாட்டுடைய பிரதமர் சொல்கிறார், கட்சியுடைய தலைவர் சொல்கிறார், அதையும் மீறி இந்த மாதிரி சர்ச்சை பேச்சுகள் நடக்குது, அந்த மாதிரி பேசுறவங்க மீது நடவடிக்கை இல்ல அப்படிங்கும் பொழுது அதுல ஒரு ரெட்ட நிலைப்பாடு, ஒரு வசதியா நீ பேசுற மாதிரி பேசுன, அப்படி திட்டுற மாதிரி திட்டுறேன், இதுதான் ஒரு நான் முடிக்கிறேன். அதாவது இது இரட்டை நிலைப்பாடு இல்லை. காரணம் மோடி இதே மாதிரி பேச்சுக்கள் வேண்டாம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். இவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர், அன்றைக்கு ஆளுகின்ற கட்சியிலே மிக வலிமையாக இருந்த ராகுல் காந்தி அவர்கள்
மந்திரி சபையினுடைய தீர்மானத்தை கிழித்து போட்டு நான்சென்ஸ் என்று பிரதம மந்திரியை சொல்லுகிறார். அப்படி சொல்லுவது கண்டிக்கத்தக்கதல்ல. அது தொடர்ந்து நடந்தது. அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்யக்கூடாது என்று சொல்றோம். என்ன நடவடிக்கை யோகி ஆதித்யநாத் மீது என்ன நடவடிக்கை, சாக்ஷி மகாராஜ் மீது என்ன நடவடிக்கை, அவங்களோட பதவி பறிக்கப்பட்டதா, அவர்கள் மீது கட்சி ரீதியா நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து பேசி வரார். இன்னும் உங்க கட்சி எம்பியா பேசி வரார். யோகி ஆதித்யநாத் கட்சி எம்பியா பேசி வரார். ஏற்கனவே நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இது ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் அவருடைய கருத்தை தெரிவிப்பதற்கு யாருக்கும் உரிமை உண்டு. அந்த கருத்து உங்களுக்கு தவறாக தெரியுமேனால் கண்டிப்பதற்கும் உரிமை உண்டு. கண்டிக்கிற அளவிற்கு கண்டிக்கின்ற போது கருத்தை தெரிவிக்க கூடாது என்று நீங்கள் சொல்ல முடியாது. இதே மாதிரி எல்லா இடத்திலும் எல்லா கருத்துக்களையும் சொல்லப்பட்டுக் கொண்டு வந்து மோடி அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார், கண்டனம் தெரிவித்தார். ஜனநாயக நாடு எல்லாம் சரி. இதே போல உங்க கட்சி தலைவர், அன்றைய கட்சி தலைவர் நிதின் கட்கரி மீது தொடர்ந்து குற்றச்சாட்டி வந்தார். உங்கள் கட்சியை சேர்ந்த அன்றைய எம்பி ராம்ஜெத் மலானி. இதே ஜனநாயக நாடு, யாரு வேணா என்ன வேணா சொல்லாம நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? அவர் கட்சியில இருந்து நீக்கினீங்க. அங்க நடவடிக்கை உங்க கட்சியுடைய தலைவர் மீது பேசினா நடவடிக்கை, ஆனா நாட்டுடைய சோசியல் ஃபேப்ரிக் எதிராக பேசினா நடவடிக்கை இல்லை. அப்படித்தானே? அதே ஜனநாயகம் அங்கேயும் பொருந்தணும் தானே? ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால்தான் இல்ல, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால்தான் நாட்டினுடைய சோசியல் ஃபேப்ரிக் இன்றைக்கும் ஓராண்டு காலத்தில் மதக்கலவரங்கள் இல்லை. 1700 இதுவரை நடந்த அத்தனை மதக்கலவரங்களும் காங்கிரஸ் ஆட்சியில் இதற்கு பிரதமர்கள் தான் இருக்கணும். நான் அதுக்குள்ள போறோம்ல. சாக்ஷி மகாராஜுக்கு யோகி ஆதித்யநாத் ஓராண்டு காலத்தில் இந்த நாட்டினுடைய மதசார்பற்ற தன்மை பூரணமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. என்ன விஷயத்துக்குள்ளே போல சாக்ஷி மகாராஜுக்கு யோகி ஆதித்யநாத்துக்கு இருக்கக்கூடிய அதே ஜனநாயக உரிமை ராம்ஜெத் மலானிக்கும் இருந்தது. ஏன் அவர் மீது நடவடிக்கை, இவங்க 2 பேர் மீது நடவடிக்கை இல்லை? இல்ல இதை பற்றி இப்போது பேசுவதற்கு அவசியம் இல்லை. காரணம் என்று கேட்டால் இது அந்த காலகட்டத்தில் 1947 நடந்தது, 57 நடந்தது. இதே மாதிரியான இன்றைய விஷயத்தோடு கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு 2013 நடந்த விஷயத்தை இன்றோடு ஒப்பிட்டு நீங்க சொல்ல வருகின்ற விஷயம் என்ன? நடவடிக்கை. அப்ப நான் கேட்கிறேன், இதே மாதிரியாக காங்கிரஸ் கட்சியில, கம்யூனிஸ்ட் கட்சியில, முஸ்லீம் லீக் கட்சியில இதே மாதிரியாக சோசியல் ஃபேப்ரிக்ஸ், நாட்டினுடைய மதசார்பற்ற தன்மையும் எதிர்த்து குரல் எழுப்பியவர்களுக்கெல்லாம் ஆங்காங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? அதை பற்றியெல்லாம் இந்த டிவி விவாதங்களிலே இதே மாதிரி மீடியாக்கள் முன்னிறுத்தி பேசி இருக்கிறதா? இல்லையே. நீங்கள் மாற்றுவதன் நோக்கம் மோடி அரசு மீது ஒரு அபாண்டத்தை தூவ வேண்டும் என்பதற்காகத்தானே? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள், முக்கிய பிரமுகர்கள் அபத்தமாக பேசியிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் அபத்தமாக பேசியிருக்கிறார்கள். நீங்க சொல்றது எல்லா கட்சியிலும் இருக்குது. அதை பற்றி நாம் கேள்விகள் எழுப்பியிருக்கிறோம். they had to answer. அந்த சமயத்தில் அது கேட்கப்பட்டது. அந்த எந்த தவறும் இன்னொரு தவறும் நியாயப்படுது. சோனியா காந்தி அவர்கள் சொன்ன விஷயத்துல ஏதாவது புதுசா இருக்கா? சோனியா காந்தி சோனியா காந்தி சொல்ல குற்றச்சாட்டு, மன்மோகன் சிங் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஏதாவது புதிய அம்சங்கள் இருக்கா? இதே தான் திருப்பி நீங்க அந்த சைட் லைட்ஸ் அந்த சீஃப் மினிஸ்டர் கான்பரன்ஸ் சைட்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் தருண் கோகோய் சொன்னாரு. 45 நாட்களாக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம், பிரைம் மினிஸ்டர் மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல மாணிக் சர்க்கார் திரிபுரா முதலமைச்சருக்கு. 2வது, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல அதாவது அவங்களுடைய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டகரி ஸ்டேட்டுங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் நாங்க ரெப்ரசன்டேஷன் பண்ணிட்டு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு மீட்டிங் அப்பாயின்மெண்டே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். சில விஷயங்கள் புதிதாக வந்திருக்கின்றன. அதாவது சில விஷயங்கள் பழைய விஷயங்கள், ஏன்னா பொலிட்டிக்கல் அப்போனன்ட் இவங்க அப்போஸ் பண்ணி தான் ஆகணும், அதுக்காக சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சில விஷயங்களில் உண்மை இருப்பதாகத்தான் ஓரளவுக்கு தெரிகிறது. ஏன்னா மெயினா அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டாக் ஆர் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். பேச்சு கோகோய் அதான் சொல்றாரு, சார் நான் போய் டெல்லியில மினிஸ்டர்ஸ் கிட்ட பேசுறேன், அவர் அசாம் முதலமைச்சரா 10 வருஷத்துக்கு மேல இருக்காரு, போய் பேசுறேன் சார்,
காங்கிரஸ் அமைச்சர்கள் பேசுறதை விட எங்கிட்ட பிஜேபி அமைச்சர்கள் தான் நல்லா பேசுறாங்க, ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுங்கிற திரு குமரேசன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புறேன். இப்போ மன்மோகன் சிங்குடைய அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு தான் நான் போறேன். இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவருடைய இயலாமையை அவர் வெளிப்படுத்துறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதி இப்போ ஒரு அரசு தன்னுடைய சாதனையை சொல்றதுல என்ன தப்பு இருக்க முடியும்? இன்னைக்கு பிரதமர் மோடி பல வெளிநாடுகளுக்கு போறார், அதை தன்னுடைய வெப்சைட்ல போடுறார். மன்மோகன் சிங் ஒரு வெப்சைட் வச்சுக்கல, இல்லாட்டி ஒரு ட்விட்டர்ல இல்ல, பொதுத்தளத்துல இல்ல. இது ஒரு தவறா இருக்க முடியுமா? செய்கைகள்ல குற்றச்சாட்டு இருக்கலாம். அவர் மார்க்கெட் பண்றார், அதை வெளிப்படுத்துறார் அப்படிங்கும்போது அதுல பெரிய குறை காண முடியுமா? சொல்லல, கொஞ்சம் குறுக்கீடுகள் இல்லாமல் சொல்ல விரும்புறேன். ஒன்று, இந்த மியான்மர் நடவடிக்கை பொறுத்து அது ஒரு முடிக்கப்படாத வாசம், அதை மட்டும் முடிச்சிடுறேன். இதனால் மட்டுமே வடகிழக்கு மாநிலங்கள் நடக்கின்ற அந்த தீவிரவாத பிரச்சனை, பயங்கரவாத பிரச்சனை ஓய்ந்து விடுமாங்கிற கேள்வி. ஏற்கனவே பங்களாதேஷ்லயும் பூட்டான்லயும் இதே தீவிரவாதத்தில் செயல்பட்ட போது இந்திய அரசு, அந்த நாட்டு அரசு அவங்களுடைய ராணுவ உதவியோடு அவர்களை துரத்தி அடித்ததுங்கிற நடவடிக்கை வரலாறுலாம் உண்டு. இங்க அந்த மாதிரி அணுகுமுறை ஏன் கையாள போது தகவல் சொல்றது வேற. மியான்மர் அரசுக்கு இருக்கிற வேற சில நெருக்கடி காரணமாக என்ன செஞ்சுட்டு போங்கன்னு விட்டாங்க. இப்ப அதுக்குள்ள நான் போல. இப்ப இதனால் தீவிரவாத பிரச்சனை ஓய்ந்து விடுமாங்கிற கேள்வி அது. இந்த பிரச்சனை பற்றி சோனியா காந்தி அவர்கள் இரட்டை வேடம் என்று சொல்கிறார். மோடியை நான் இரட்டை வேடம் ஒத்துக்கல, இது ஒற்றை வேடம் தான். RSS வகுத்து கொடுத்திருக்கிற அவர் போட்டு விட்டு மேக்கப் தான் இது. இந்த பக்கம் இந்த மோத்த காட்டு, அந்த பக்கம் அந்த மோத்த காட்டு, வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்லிக் கொண்டே இரு. இன்னொரு பக்கம் அவர் இறுதி இலக்காகிய அந்த இந்தியா என்பதை ஒற்றை மத ஆதிக்க நாடாக மாற்றுவதற்கான அந்த செயல் திட்டங்கள், அதுதான் இந்த சர்ச்சைக்குரிய விஷயங்களை மீண்டும் உணர்ச்சி பூர்வமாக கிளப்பிட்டே இருக்கிறது. அதெல்லாம் உடனே நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும், என்றாலும் உணர்ச்சியை கிளப்பிட்டே இருப்பாங்க. ஒரு நேபாளத்தில் இயற்கையாக நடக்கின்ற ஒரு பூகம்பம், நிலநடுக்கம், அதை கூட ராகுல் காந்தி மாட்டுக்கறி சாப்பிட்டு வாயை கழுவாம போனதுனாலதான் அங்க அப்படி எடுத்து கொச்சப்படுத்தலையா? அதோட நோக்கம் என்ன? அது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அதன் மூலமாக இந்த மத உணர்வுகளை கிளவி இந்த மாதிரி எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க வந்து சோதாகர் சோனியா காந்தி சொல்லிருக்காங்க, தேளு பாம்பு மோதிய வெட்டணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் பேசிருக்காங்க. உங்க கட்சி எம்பி வந்து எப்படி மம்தா பானர்ஜி விமர்சிச்சாங்க, ஒரு பெண் என்றும் பாராமன் பார்க்கணும். அப்பெல்லாம் வந்து அது தனி கருத்து அப்படின்னு பார்க்க, இங்க ஒரு யோகி ஆதித்யநாத், சாக்ஷி மகாராஜ் அப்படின்னு இவங்க சொல்லும் போது மட்டும் ஒரு கட்சியோட கருத்தா பார்ப்பது சொல்றேன். இப்ப நீங்க சொல்றீங்க சிபிஎம் எம்பி அப்படி பேசினதை கட்சி அங்கீகரிக்கல, என்ன மோடி அங்கீகரிக்கலையே, தொடர்கிறத. அதுக்கப்புறம் மார்க்சிஸ்ட் கட்சி எம்பிக்கள் இது போல உங்க கட்சியை சேர்ந்த அனீசுர் ரஹ்மான் மம்தா பானர்ஜியை பத்தி பேசினார். அதாவது சொல்லக்கூட விரும்பல, ஒரு டெல்லி சம்பவத்தை பத்தி, அங்க நடந்த ஒரு பாலியல் சம்பவத்தை இது பண்ணும்போது ரேப் ஆறதுக்கு உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டார். அதற்கு பிறகும் அதே ட்ராக் ரெக்கார்டோட இதே போன்ற சர்ச்சை பேச்சுக்கள் அவர் பேசி வந்திருக்கார். அது தனி மனித மிக மோசமாக ஒரு சமுதாயத்துல, ஒட்டுமொத்த சமுதாயத்துல மத உணர்வுகளையும் சாதிய உணர்வுகளையும் கிளறி வர்றது ஒன்னாக எப்படி பாக்குறீங்க புரியல. ஏன்னா இது ஒரு முதலமைச்சர் எங்க கட்சியை சேர்ந்தவர்களே அப்படி பேசி இருந்தாலும் அது தவறு. அதை நான் ஏற்றுக்கொள்ள. உங்க கட்சி எம்பி பேசும்போது அது வந்து அவருடைய சொந்த அப்படி சொல்ல. பிஜேபி எம்பி பேசினா இருங்க சார், என்கிட்ட கேள்வி கேட்டுக்க. நான் ஒரு எம்பி இன்னொரு எம்பி வந்து மம்தா பானர்ஜிக்கு அர்த்தம் கற்பித்தார். நான் உங்கள்கிட்ட வரேன். நான் வந்து அப்படிலாம் சொல்லல, அது அவங்க சொந்த கருத்து சொல்லல. அவர் சொன்னது தவறுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன கட்சி அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும் கூட நான் சொல்லுவேன். எடுத்திருக்கணும் நான் சொல்றேன். அவர் எந்த இடத்துல பேச வேண்டுமோ அப்படி பேசி இருக்காரு. பேசின போது தவறுங்க. அதேதான் மோடி சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு. இந்த மாதிரி அது வந்து தனிப்பட்ட அரசியல் விமர்சனத்தையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தை பிளவுபடுத்துகிற அரசியல் எப்படி ஒன்னா பாக்குறீங்க? மோசமான கருத்து, இதுவும் மோசமான. இது மோசமான விளைவு. அது வந்து கண்டிக்கத்தக்கதுதான், திருத்தப்பட வேண்டியதுதான். ஆனா இது அப்படி இல்ல. இது வந்து ஒரு இலக்கோடு, அதோடு அந்த ஒற்றை மத ஆதிக்கம் இலக்கிற்காக நகர்த்தப்பட காய்கள் இவை. அதை ஏற்றுக்கொள்வது எப்படி? ஆணாதிக்கம் சொல்லிடலாமா? இப்ப வந்து கற்பழிக்கப்பட உன்னுடைய விலை என்ன அப்படின்னு ஒரு முதலமைச்சரை பார்த்து கேட்பது
எவ்வளவு மோசமான விளைவு எந்த விதத்துல நியாயப்படுத்தல. அது எந்த வகையில ராகுல் காந்தி வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டதுனாலதான் என்ன வித்தியாசம் இல்ல நான் அதான் சொல்றேன். அப்ப இவர் சிபிஎம் எம்பி அப்படி பேசினார் வச்சுக்கோ அப்படி அப்ப இப்ப இவங்க பேசுறது ஓகே ஏற்றுக்கொள்ளவில்லை யாராக இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கதுன்னு நான் சொல்லிட்டேன். இன்னும் சொல்ல போனா தொடர்ந்து இருக்குமானால் நடவடிக்கைக்கு முடியாது. அவர்கள் கட்சியினுடைய அங்குள்ள போரத்தில் அவங்க பேசி இருக்கிறாங்க, அவரை கண்டித்திருக்கிறார்கள், அதோடு அவர் நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதை கூட நான் பெருசு பண்ணல. ஆனா அப்படிலாம் நடக்குது. மற்ற கட்சிகள் அப்படி செய்யறாங்கன்றதுக்காக பிஜேபி இப்படி செய்ய ஏற்றுக்கொண்டு போறது மிக அபத்தமான விஷயம். சாட்சி மகாராஜ் பேசுவதோ ஆபத்தான விஷயம், ஆபத்தை தாண்டி ஆபத்தான விஷயம். இல்ல இல்ல நீங்க திரு சேகர் அவர்கள் பேசுறது. திரு சேகர் கோஹெட். திரு சேகர், இந்த மாதிரி பேச்சுக்கள் தொடர்றது, இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்றது, நிறைய குற்றச்சாட்டுகள் பார்த்திருப்பீங்க. அடுத்து வரேன் திரு சேகர். இல்ல இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் தொடர்ந்து வைக்கின்ற குற்றச்சாட்டுகள், இவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களை மோடி ஆதரிக்கவில்லை என்பதை வெளிப்படையாக சொன்னது மட்டுமில்லாமல் கண்டித்திருக்கிறார். ஆனாலும் கூட இதை தோண்டி துருவி மறுபடியும் பேசுவது என்பது வேண்டுமென்றே பாரதிய ஜனதா கட்சியின் மீது குற்றம் சாட்டுவதாகும். இதைவிட மோசமாக காங்கிரசிலும் இடதுசாரிகளிலும் முஸ்லீம் லீக்கிலும் கடுமையாக மோசமாக பேசியிருக்கிறார்கள். அவையெல்லாம் மீடியாக்கள் தனியாக தங்களுக்கு சாதகமாக ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு பிஜேபியை தேடி துருவி இதை பேசுவதற்கு காரணம் வளர்ச்சி இருக்கிற காரணத்தினால், காழ்ப்புணர்வு காரணத்தினால், வயிற்றெரிச்சல் காரணத்தினால் இதை பெரிதுபடுத்துகிறார்கள். இதை மட்டுமே முன்வைத்து அரசியல் செய்கிறார்கள். தனித்துவம் வாய்ந்தவர் தான். இன்னும் கேட்டா ஒரு சில நேரத்தில் எங்க சோனியா காந்தி அவர்கள் சொன்னது தவறுன்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் மோடி மாதிரி யாருமே ஆட்சி செஞ்சதில்ல. வெளிநாட்டில் போய் இந்தியாவை விமர்சித்தவர்கள் யாருமே கிடையாது. ஒரு பிரதமராக அதை விட தாழ்ந்ததாக இந்தியாவை பற்றி வெளிநாட்டில் விமர்சனம் பண்ணவங்க யாரும் கிடையாது. அதை விடுங்க, இவர் பேசிக்கிறது கங்கை ஒரு பெரிய இதுன்னு சொல்றாங்க, இரட்டை வேடத்தை பத்தி சொல்றோம். ஆனா இவர் சொல்றாரு 2 வருஷம் 3 வருஷத்துல கல்வி. அவருடைய முரளி மனோகர் ஜோஷி சொல்றாரு 50 வருஷம் ஆனாலும் அவருடைய கேபினெட் அமைச்சர் சொல்றாரு. இது ஒன்று. இவர் கேபினெட் அமைச்சர் அந்த இடத்தை வாழ்ந்த முக்கிய தலைவர். நான் முடிச்சிடுறேன். இரண்டாவதாக மேக் இன் இந்தியான்னு சொன்னாரு. அவர் என்ன பண்றாரு? ஆனா மேட் இன் ஆஸ்திரேலியா கொண்டு போய் 6200 கோடி கொடுக்காரு. ஏன்னா இரட்டை வேடத்தை பத்தி இன்னைக்கு பேசுறோம். அதே மாதிரி மேக் இன் இந்தியா சிங்கம் கர்ஜிக்குது. அந்த சிங்கத்தை வெளிநாட்டுல சுவிட்சர்லாந்துல இருந்து 4 கோடி ரூபாய் இந்தியா, நீங்க அதை ஏற்க மாட்டீங்க. இந்தியா மறுத்து இருக்குது. ஆனா அது வாங்கியது உண்மை. அது கரெக்டா படம் போட்டு காட்டுறாங்க. சோ இட்ஸ் பிளேஜரிசம். அப்படியே அவங்க விலை கொடுத்து வாங்காட்டாங்க. இல்ல இல்ல, இது இப்ப சார்நாத் எடுத்திருக்கோம். இந்தியா சொன்னது ஏத்துக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு நிறுவனம் சொன்னது இந்திய அரசு சொல்வதெல்லாம் உண்மையாக சொல்லியிருந்தா, அதுவும் மோடி அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக சொல்றது சரி. முன்னுக்கு பின் முரணாக மோடி நடக்காமல் இருந்தால் மோடி அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டிருப்போம். அவர் இந்த ஒண்ணு வேணா, இந்த பங்களாதேஷ் இதை எடுத்துக்கங்க, எதிர்த்தாரா இல்லையா? முழுமையாக பங்களாதேஷ் இன்னைக்கு போய் பெருமையாக இந்தியாவும் பங்களாதேஷ் நான் வரவேற்கிறேன். மோடி அவர்கள் செய்து பிரதமர் செய்ததை வரவேற்கிறேன். ஆனா அன்று அவர் எதிர்த்தாரா இல்லையா? அதை யோசிச்சு பார்க்கணும். இரட்டை வேடம், இரட்டை நாக்கு, இரட்டை வழி என்பது மோடி வழி. அதாவது சில எம்பிக்கள் சொன்னார் இல்லையா, அதாவது இந்த ஜனநாயக நாடு அவர் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இருக்குன்னு சொல்லி, நான் அப்படிலாம் நியாயப்படுத்த எங்க எம்பிக்கள் செய்து தவறுன்னு சொல்றேன். அது அவருடைய ஜனநாயக உரிமை அவர் சொல்றார். இல்ல ஏன் நடவடிக்கை இல்லை அப்படிங்கும்போது சொல்றாரு மோடி வந்து அன்பார்ச்சுனேட், இது வந்து துரதிருஷ்டவசமான விஷயம் பிரதமர் மோடி சொல்றாரு. அமித்ஷா நடவடிக்கை உரியதுங்கிறாரு. ஏன் நடவடிக்கை இல்லைங்கிற கேள்வி நியாயமான கேள்வி இல்ல. இது எல்லா விஷயங்களும் பிகாஸ் கவர்னன்ஸ்ல கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியவில்லை இது வரைக்கும். இது வந்து ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்.
இந்த ப்ராப்ளத்தினாலதான் நாளைக்கு நாங்க யோகா கொண்டாடுறோம், நாளைக்கு வேற ஏதாவது ஒரு மக்களுக்கு சென்று அடைந்து விட்டன அப்படிங்கிறாரு. என்ன அடிப்படையில ஒரு வருஷ காலத்தில் முடிக்க முடியாது. திரு சேகர், ஓராண்டு காலத்தில் எந்த அரசும் செய்ய முடியாத அளவிற்கு செய்திருக்கிறோம். வெளிநாட்டுல போய் கிரிட்டிசைஸ் பண்ணாரு. இந்த ஒரு குற்றச்சாட்டுகள் அரசியல் நோக்கம் கொண்டது அப்படின்னு சொல்ல நிச்சயமா இதுல முகாந்திரங்கள் இல்லாமல் இல்லை. அதே போல இதுல ஒரு சாட்டிஸ்பாக்டரி ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு எஸ்ஆர் சேகர் சொன்னது ஒரு வருஷம் போதிய ஒரு கால அவகாசம் இல்லை அப்படிங்கிறது நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நிச்சயமா அரசாங்கம் இதில் பதிலளிக்க வேண்டிய அம்சங்கள் நிறைய இருக்கின்றன. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு அமெரிக்க நாராயணன், திரு குமரேசன், திரு சுமன் ஸ்ரீராமன், அதே போல திரு எஸ்ஆர் சேகர் ஆகியோருக்கு நன்றி. ஐந்தெழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பாரம்பரிய அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு மாற்று அரசியல் சக்தி வெற்றி பெற முடியும் அப்படின்னு உணர்த்தியது ஆம் ஆத்மி கட்சியுடைய வெற்றி. ஒரு 49 நாள் அரசாங்கத்துக்கு பிறகு அதில் பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்த பிறகும் கூட ஒரு பெரிய பலத்தோடு ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கறத சமீபத்தில் நிரூபித்தது. ஆனால் தொடர்ந்து அந்த கட்சி மீது, அந்த கட்சி அரசாங்கத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த கட்சியில உட்கட்சி பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு தேசிய அளவில் விவாதிக்கப்பட்டது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜிதேந்திர சிங் தோமர் அப்படிங்கிற டெல்லியுடைய ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த மாநில சட்ட அமைச்சர் ஒரு ஃபேக் டிகிரிய, ஒரு பொய்யான சான்றிதழை சமர்ப்பித்திருக்கிறார். அது வந்து எலெக்ஷன்ல சமர்ப்பித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவி அதன் மீது அது ஒரு பெரிய சர்ச்சையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகள் வருகிறது. அங்கே அவர் கைது அப்படிங்கிறது ஒரு பெரிய அரசியல் விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. ஆம் ஆத்மியை பழிவாங்க பாரதிய ஜனதா மத்திய அரசு துடிக்கிறது. எங்கள் மீது ஒரு பழிவாங்கும் செயல் அப்படின்னு ஆம் ஆத்மி குற்றம் சாட்ட இன்னொரு விமர்சனம் ஆம் ஆத்மி மீது. ஒரு மாற்று அரசியல், நாங்கெல்லாம் வேற, எங்களுடைய ஜீனே வேற அப்படின்னு சொன்னீங்க. நீங்களும் உங்கள் மீது வரக்கூடிய குற்றச்சாட்டு நீங்கள் மற்ற அரசியல் கட்சிக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு இமேஜை தானே கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் மேலோங்க. அதைத்தான் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த திரு சந்திரமோகன் அவர்கள்ட்ட கேட்டிருக்கின்றோம். அதே போல இந்த விவாதத்தில் நம்முடைய திரு எஸ்ஆர் சேகர், பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர், அவரும் இந்த விவாதத்தில் நம்முடைய இணைகிறார். நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வந்த ஒரு சமயம், நாங்க வேற, நாங்க பரிசுத்த ஆத்மா, மிக மிக பரிசுத்தமானவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு. ஆனா ஒரு குற்றச்சாட்டு விட்டுருவோம் அரசியல் ரீதியானது, ஒரு குற்றச்சாட்டு மாற்றி இன்னொரு குற்றச்சாட்டு. நீங்க எதெல்லாம் நாங்க மத்த கட்சியில இருந்து வேற அப்படின்னீங்களோ அது ஒவ்வொன்றும் அடிபட்டே வருது. நீங்க வந்து எங்க கட்சியில உட்கட்சி ஜனநாயகம் இருக்கு அப்படின்னீங்க. அந்த ஒரு வாதத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவிழப்பா வந்தது யோகேந்திர யாதவ் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை. இப்போ நாங்க வந்து எங்களுடைய பினான்சியல் அக்கௌண்டபிலிட்டி, எங்களுடைய டிரான்ஸ்பரன்சி மிகச்சிறந்தது அப்படின்னீங்க. அந்த குற்றச்சாட்டும் வந்தது. நீங்க வந்து சில பேற்ற இது வாங்கியிருக்கீங்க, நன்கொடை வாங்கியிருக்கீங்க, அது யாருங்கிறதுல பெரிய ஒரு சர்ச்சை எழும்பியது. இந்த நிலையில ஒரு ஃபேக் லா டிகிரி, இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இது முதல்ல ஃபேக் லா டிகிரியே கிடையாது இல்லையா? இப்ப என்ன குற்றச்சாட்டுனா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் இன்னும் அவர் சப்மிட் பண்ணல, ஜெராக்ஸ் காப்பி வச்சிட்டு இருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு. ஜெராக்ஸ் காப்பி தான் யூனிவர்சிட்டி மறுத்துருச்சு. அதை வந்து அந்த யூனிவர்சிட்டி மறுத்துருச்சு. யூனிவர்சிட்டி என்ன சொல்றாங்கன்னா, அவர் படிக்கவே இல்லைன்னு சொல்லல. யூனிவர்சிட்டி என்ன சொல்றாங்கன்னா, அஃபிலியேஷன் வந்து இப்ப பச்சைமஸ் காலேஜ் இருக்குன்னா அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே வருதுன்றது, அது வந்து அஃபிலியேஷன். ஓகேங்களா? இப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து டிசைட் பண்ணிச்சு பச்சைமஸ் காலேஜ் இனிமேல் வந்து எங்களோட அஃபிலியேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இவர் படிச்ச காலத்துல அஃபிலியேஷன் இருந்தது, இவர் படிச்சு முடிச்ச அப்புறம் அஃபிலியேஷன் போயிடுச்சு. 1999 ஒரு டிகிரி கொடுக்கவே படல அப்படிங்கிறாங்க. அந்த டிகிரி இங்க காத்துல இருந்து ஒரு இப்ப வந்து நான் சிம்பிளா ஒன்னு சொல்றேன் என்னன்னா, இப்ப சின்ன வயசுல இருந்து பாத்திருக்க மத்த கட்சிகள் எல்லாமே எப்படி பேசுவாங்கன்னா, சொந்த கட்சிக்காரங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அவங்க தப்பே பண்ணல அப்படின்னு பிடிவாதமா பேசுறதுதான் வந்து அரசியல்ல நடக்குது. நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு என்ன சொன்னேன்னா, இப்ப தொமார் வந்து தப்பு பண்ணிருக்காரு, இன்னும் வந்து அது வந்து டிசைட் பண்ணல, கோர்ட் தான் டிசைட் பண்ண போகுது. இப்ப எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க. இவர் வந்து ஒரிஜினல் நான் சப்மிட் பண்ணிட்டு இருக்கேன், இவர் பக்கத்துல இருந்து இவரும் சொல்றாரு. வலுவான முகாந்திரம் அந்த குற்றச்சாட்டுங்களா? சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ளேயே நாங்க என்ன சொல்றோம்னா, எங்கால் தப்பு பண்ணியிருந்தாருன்னா, தொமார் தப்பு பண்ணியிருந்தாருன்னா, மக்களை ஏமாத்திருந்தாருன்னா அவரை முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன மாதிரி ஒரு தண்டனை இல்ல, மத்தவங்க எல்லாம் ஒரு தண்டனை 2 மடங்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றோம். புரியுதுங்களா? அதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட். இப்பவும் சரி, அப்பவும் சரி. நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்றேன், ஸ்மிருதி இரானி யாரு?
ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர். அது ஒண்ணு இந்தியாவுக்கு பிஜேபியோட மினிஸ்டர். அவங்க பொய் சொல்லி சான்றிதழ் எலெக்ஷன்ல கொடுத்தாங்க. இப்ப பிஜேபி என்ன அவங்களை அரெஸ்ட் பண்ணிச்சா, இல்ல காங்கிரஸ் என்ன அவங்களை அரெஸ்ட் பண்ணிச்சா? இப்ப ஆனா ஆம் ஆத்மி கட்சியில இவங்க பண்ணாங்க ஒரு உண்மையா பொய்யானே கூட இல்ல. அது உண்மையா பொய்யானே ஒன்னும் தெரியல. ஒரு போலீஸ் டிகிரிக்கும் ஒரு மென்ஷன் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? மென்ஷன் பண்றது இல்ல. முதல்ல டிகிரியே படிக்காம ஸ்மிருதி இரானி ஒரு வருஷம் மாத்திரம் படிச்சுட்டு ஆனா டிகிரி வாங்கிட்டேன்னு போய் சொன்னவங்கள இன்னும் ஹெச்ஆர்டி மினிஸ்டர், அதாவது நாட்டுக்கே ஹெச்ஆர்டி மினிஸ்டரா இன்னும் உட்காந்துக்கிறாங்கன்னா இதை விட கேவலம் என்ன இருக்கு? இப்ப அதனாலதான் ஐஐடியில இப்ப பிரச்சனை வந்துட்டு இருக்கு. கருத்து சுதந்திரம். இப்போ இந்த விஷயத்துல என்ன நீங்க கவனிக்க வேண்டியது முக்கியமானதுன்னா, பிஜேபி அரசாங்கம் டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி அரசாங்கம் பண்ணக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களோட கைக்கூலியா இருக்கிற அந்த கவர்னர் ஜங்க வச்சுட்டு கண்டிப்பா இது பொலிட்டிக்கல் வெண்டட்டா இல்லன்னா இது வேற என்னன்னு எனக்கு சொல்லவே தெரியலங்க. ஏன்னா போலீஸ் அவங்க கையில, பியூரோக்ரசி அவங்க கையில. ஆனா ஒரு அரசாங்கத்தை செயல்படவே கூடாது. டெல்லி மோடியோடைய ஒரு கேசல் அரவிந்த் கெஜ்ரிவால் அங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இது ஒரு அரசியல் பழிவாங்கும் செயல் அப்படிங்கறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஒரு கேள்வி அவர் மட்டும் கேட்கல, ஆம் ஆத்மி மட்டும் கேட்கல, காங்கிரசும் கூட கேட்கிறது. ஸ்மிருதி இரானி என்ன படித்திருக்கிறார்? பிஏவா பிகாமா? ரெண்டும் படிச்சிருக்காங்களா, ரெண்டும் படிக்கலையா? அவருடைய இணையமைச்சர் என்ன படிச்சிருக்கிறார்? இந்த குற்றச்சாட்டு அவங்க மீது இல்லையா? சேகர் இல்ல, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால டெல்லி ஒரு யூனியன் டெரிட்டரி. அவர்களுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஃபார்மர் ஐஆர்எஸ் ஆபீசர். அவருக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரகாரம் யூனியன் டெரிட்டரிக்கு என்ன பவர்ஸ் என்பது தெரியும். அங்க பவர் இல்லை என்பது தெரியும். அங்க அதிகார வர்க்கத்தினுடைய செயல்பாடு என்ன என்பது தெரியும். தெரிந்த பிறகும் வேண்டுமென்றே தனக்கு மாற்றுவதற்கு உரிமை இல்லை என்பதற்கு தெரிந்த பிறகு வேணும்னு ஹெட் ஆன் கொலிஷன் வித் பியூரோக்ரசி. ரீசன் என்னவென்று சொன்னால், அவருடைய ப்ராமிசஸ் எல்லாம் ஹைலி டால் ப்ராமிசஸ். எந்த ஒரு அவருடைய உத்தரவாதங்களையும் செயல்படுத்தவே முடியாது. அப்படியெல்லாம் கொடுத்தாச்சு. எனவே அரசாங்கம் நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்கல என்பதை கீழ்த்தட்டு மக்கள்கிட்ட ரிக்ஷாக்காரங்க கூட இன்னைக்கு அதிகமாக தகவல்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களை ஏமாற்றுவதற்காக கெஜ்ரிவால் இதே மாதிரி சொல்றார். நீங்களே ஏற்கனவே கெஜ்ரிவால் எப்படிப்பட்டவர் என்பதை உங்களுடைய முகவுரையிலே அவருடைய கேள்வியாக கேட்டீர்கள். டெல்லியில கட்கரி மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அவர் மான நஷ்ட வழக்கு தொடுகிறார். உடனே கெஜ்ரிவால் இது பெயில் வாங்க மாட்டேங்கிறாரு. ஆனா மறுபடியும் பெயில் வாங்காம உள்ள போறாரு. வந்ததுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்டு அது முடியுது. அதனால அப்படிப்பட்ட ஒரு நிறைய பேசுறீங்க. என்னுடைய கேள்வி, நீங்க ஒரே விஷயத்தை கம்பெனிக்கு மேல பினாமி கம்பெனிகளை அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. நிதின் கட்கரி மீது ஒரு கோஸ்ட் கம்பெனிஸ் இல்லாத கம்பெனி, அட்ரஸ் இல்லாத கம்பெனி சொன்னீங்க. அதே மாதிரி அந்த நிறுவனம் இருக்கா இல்லையான்னு தெரியாத நிறுவனங்கள்ட்ட நன்கொடை வாங்கியிருக்கிறீங்க இல்லையே? நன்கொடை வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனி இருக்குன்னு காமிச்சாங்களே இல்லையா? அந்த சர்ச்சை இன்னும் முழுமையா முடிவு சேகர் அவர்கள்ட்ட கேட்கிறார். இதே போல குற்றச்சாட்டு உங்கள் கட்சி பிரமுகர்கள் தோமர்னுடைய ஸ்மிருதி இரானி என்ன படித்திருக்கிறார்? இதுக்கு பதில் நான் சொல்லணும். தோமர் மீது சொல்லப்பட்டது போர்ஜரி. அவராகவே சர்டிபிகேட் ரெடி பண்ணி, அவராகவே நம்பர் போட்டு, அவராகவே இது பட்டப்படிப்பினுடைய பட்டயங்களை அவராகவே வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது அவர் மட்டுமே செய்தாரா, அவருக்கு பின்னாலே பல பேர் இருக்கிறார்களா என்பதற்காக இப்போது போலீஸ் நடவடிக்கை பொறுத்த மட்டும் சுதந்திர 2004 டிக்ளரேஷன் 2004 பிஏ படித்ததாக டிக்ளரேஷன். இப்ப அவருடைய அது ஒரு டிக்ளரேஷன், அதாவது அது போர்ஜரி அல்ல. அது அன்றைக்கு இருக்கக்கூடிய சட்ட பிரகாரம் 96 பேட்ச் டெல்லி யூனிவர்சிட்டியில ஸ்கூல் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சிருக்காங்க. 2014 என்ன படிச்சிருக்காங்கன்னா பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் பார்ட் 1. அவங்க பிகாம் படிச்சிருக்காங்களா, பிஏ படிச்சிருக்காங்களா? பிஏ படிச்சிருக்காங்கன்னா பிஏ 2014 வரல. பிகாம் பிஜேபி பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் போர்ஜரி கிடையாது.
அதே போல வழக்கமா செய்யற இணையமைச்சர் கத்தேரியா அவர் மீது தோமருடைய ஆர்குமெண்ட்டுக்கு அதே துறையுடைய தோமருடைய ஃபேக் இவருங்க தோமருடைய ஃபேக் போர்ஜரி சட்டத்துக்கு புறம்பான கேவலமான போர்ஜரி அவர் 2004 டிக்ளரேஷன் கொடுத்தார்கள். 2004 சோனியா காந்தி கொடுத்தாங்க. 2004 அதே மாதிரி ராகுல் காந்தி தான் வந்து எம்பில் சொன்னாங்க. எம்பியினுடைய சர்டிபிகேட்ல அவர் பாஸ் பண்ணல. இதே மாதிரி கொடுத்திருக்கிறார்கள். வெரிபிகேஷனுக்கு உட்படுத்தப்பட்டது. சட்டப்பூர்வமாக உண்டா என்பது நீதிமன்றம் விசாரணை செய்ய வேண்டும். இந்த நாட்டுடைய ஹெச்ஆர்டி மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி பிஏ படிச்சிருக்காங்களா பிகாம் படிச்சிருக்காங்களா? பிஏ படித்திருக்கிறாரா பிகாம் படித்திருக்கிறார் என்பதை விட ஸ்மிருதி இரானிக்கும் இந்த தோமருக்கும் நீங்க முடிச்சு போடுவது என்ன அர்த்தம் இருக்கிறது? சர்டிபிகேட் சொன்னவர் சர்டிபிகேட் சொன்னவரை இந்தியாவுடைய ஹெச்ஆர்டி மினிஸ்டரோட கம்பேர் பண்ணுவது சரியான விஷயம். ஹெச்ஆர்டி மினிஸ்டரோட கம்பேர் பண்ணல, ஹெச்ஆர்டி இணையமைச்சரோட கம்பேர் பண்றேன். கத்தேரியா அப்படிங்கிற உங்களுடைய இணையமைச்சர் அதே துறையுடைய இணையமைச்சர் மேல குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? அவர் ஹிந்தி இதெல்லாம் இங்கிலீஷ் இதெல்லாம் வாங்கின மார்க் ஒண்ணு, ஆனா அது மாத்தினது ஒண்ணு அப்படிங்கிறது 43 மார்க் ஹிந்தியில வாங்கியிருக்காரு. 53 வாங்கினதா அந்த மார்க் ஷீட்ல மாத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறது அவர் மீதான குற்றச்சாட்டு. ஸ்மிருதி இரானி மீதோ இல்லாட்டி அவருடைய இணையமைச்சர் கத்தாரியா மீதோ இவையெல்லாம் குற்றச்சாட்டு தான். அது மீது நடவடிக்கை எடுக்க கூடாது. ஆனா தோமர் மீது ஒரு குற்றச்சாட்டு, ஆம் ஆத்மி மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தா உடனே நடவடிக்கை. என்ன ரெண்டு எப்படி வேறுபடுத்துறீங்க? இல்ல இப்ப நான் திரும்ப சொல்லுகிறேன் ஸ்மிருதி இரானியும் சரி அந்த இணையமைச்சரும் சரி மார்க் திருத்தப்பட்டிருக்குமானால் அதற்கு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனா ஏற்கனவே சர்டிபிகேட்டை திருத்தி இல்லாத பெயர் இல்லாத வரிசையின் இவையற்றெல்லாம் சொல்லியிருக்கக்கூடியவர் மீது சட்டப்பூர்வமாக எடுக்கின்ற நடவடிக்கையும் இதையும் ஒப்பிடக்கூடாது. மாறாக இதன் மீது ஏதாவது வழக்கு தொடர்ந்தால் அந்த வழக்கை அவர்கள் சந்தித்தாக வேண்டும். சந்திரமோகன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் இதே அரங்கத்துல வாசிச்சிருக்கோம். அன்னைக்கு உங்களுடைய டோனும் இன்னைக்கு உங்களுடைய டோனும் வித்தியாசமா இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வேற அரசியல் கட்சி, நாங்க வந்து மாற்று அரசியல். இன்னைக்கு நீங்க மற்ற அரசியல் கட்சி மாதிரி ஒரு குற்றச்சாட்டு உங்க கட்சி மேல குற்றச்சாட்டு இல்லையா அப்படிங்கிறது அப்படி ஆரம்பிச்சா இல்ல. நான் என்ன சொன்னேன்னா எங்க கட்சிக்காரர் தப்பு பண்ணிருந்தாருன்னா என்ன சட்டத்துல என்ன சொல்லிருக்கோ அதை செய்யுங்க, அதுவும் டபுளா செய்யுங்க. ஏன்னா மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதுவும் வந்து இவ்வளவு கேவலமா அரசியல் இருக்குன்றத பார்த்து மாறி வந்திருக்கோம். இப்போ அவர் தப்பு பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சுங்கன்னா ப்ரூவ் பண்ணுச்சுன்னா தயவு செய்து 2 மடங்கு தண்டனை தாங்க. இன்னொரு சுரேந்திர சிங் அப்படிங்கிற டெல்லி கண்டோன்மெண்ட் கான்ஸ்டிடுவன்சியோடைய இன்னொரு எம்எல்ஏ மீதும் குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. இவையெல்லாம் பார்க்க வேண்டிய பொறுப்பு மாநில முதலமைச்சருக்கு கிடையாதா, தலைமைக்கு கிடையாதா? நீங்க வேறன்னு சொல்லிட்டு நீங்க வேற மாதிரி இருக்கீங்களா? இப்போ ஒருத்தர் வந்து டிகிரி வந்து இது நான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு டிகிரி டாக்குமெண்ட் லாயர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சட்டத்துறைக்கு கொடுக்குறோம். வந்து டிகிரி டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் கொடுக்குறோம். சரிங்களா? இன்னும் வந்து அவர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அது வந்து தவறுன்னு அவர் போய் சொல்லிருக்காரு, இன்னும் நிரூபணம் பண்ணல. புரியுதுங்களா? இப்ப அரசு பண்ணி இருக்குமே வச்சிருக்காங்க. கோர்ட் வந்து இல்ல இவங்க தப்பு பண்ணிருக்காங்க சொல்லிருக்காங்க. இது வரைக்கும் இல்ல அக்யூசேஷன் வந்திருக்கு. உடனே என்ன பண்ண இல்ல இப்ப உடனே என்ன பண்ணாங்க? இல்ல இருங்க, உடனே என்ன பண்ண இப்ப அவரை வந்து அந்த நீதித்துறையில இருந்து அவரை வந்து மினிஸ்டர் பதவியில இருந்து அவர் இறக்கிட்டு வேற ஒரு சட்ட அமைச்சரை போட்டிருக்கோம். இப்ப என்ன ஸ்மிருதி இரானி இறக்கி இருக்காங்களா? இல்ல காங்கிரஸ் பிரசிடன்ட் சோனியா காந்தியா வந்து போய் சொன்னாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ்ல படிச்சேன்னு போய் சொன்னாங்க. இது வரைக்கும் அவங்க மேல ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா? இல்ல. நீங்க யூபிஏ மினிஸ்டர் மீது மானாவாரியா எல்லாரும் மேல குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க. அவங்கள்ட்ட இதே அப்ரோச் தான் கடைபிடிச்சீங்களா? நாங்க குற்றச்சாட்டு வந்தோடனே அவங்க மீது நடவடிக்கை ஒண்ணும் நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொன்ன உடனே. ஆனா இன்னைக்கு வந்தா மற்ற அரசியல் கட்சிகள் போல நடவடிக்கை கிளியர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சட்ட அமைச்சரா வரேன். இப்ப நான் ரிசைன் பண்றேன். எனக்கு இந்த இது வேண்டாம், நான் மந்திரியா இல்ல, நான் ரிசைன் பண்றேன். ரிசைன் பண்ணியாச்சு. வேற ஒரு சட்ட அமைச்சரை நாங்க நியமனமும் பண்ணியாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ணுவீங்க? அதாவது கோர்ட்டை ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடியே நாங்களே வந்து அவர் ஜெயில போட்டோம்ன்றீங்களா? இல்ல எனக்கு புரியல. ஒரு மனிதனுக்கு
கோர்ட் மூலியமா ஆர்டர் பண்றதுக்கு முன்பாக அதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்றதுக்கு முன்பாக வழக்கு தொடக்கப்படுவதற்கு முன்பாக யூபிஏ அமைச்சர்கள் மீது நடவடிக்கை வேணும். ஆனா ஆம் ஆத்மினா அது வேற. நாங்க வந்து எங்கள்கிட்ட எந்த மினிஸ்டர் வந்து இறக்கி இருக்காங்க, ரிசைன் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்துக்காக? எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி குவாலிபிகேஷன் ஒரு அமைச்சரை ரிசைன் பண்ண வச்சிருக்காங்களா? இல்ல. அந்த அமைச்சர் வந்து ரிசைன் பண்ண வச்சு வேற ஒரு அமைச்சர் குற்றச்சாட்டோட தன்மை மாறுபடும். இதே போலதான் ராஜா மீது குற்றச்சாட்டு வந்தபோது அவர் விலகினார். பவன்குமார் பன்சல் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, விலகினார். குற்றச்சாட்டு வச்ச போதெல்லாம் விலகல, புரியுதுங்களா? அது பெரிய லெவல்ல பூகம்பமா வெடிச்சு அவங்க அரெஸ்ட் பண்ண போய் அதுக்கப்புறம் தான் அவங்க விலக வேண்டிய நிலைமை வந்தது. முன்பாக தான் விலகினாங்க. இவங்க வந்து என்னன்னா, இவங்க வந்து அது என்ன ஆகுதுன்னா, நைட்டோட நைட்டா வந்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி எடுத்து போறாங்க. போலீஸ் சீஃப் வந்து கேட்டா எனக்கு தெரியாது, நான் கேட்டு சொல்றேன் அப்படின்றாரு. அப்ப அங்க யார் நடத்துற அரசாங்கத்தை? பிஜேபி நடத்துதா இல்ல டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி நடத்துதா? நீங்க வந்து எதெல்லாம் நாங்க வேற அப்படின்னு எல்லா குற்றச்சாட்டும் உங்க மீது வந்துட்டு இருக்கு. இன்னும் உங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது அவருடைய மனைவி ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. சோ நாங்க வேற அப்படின்னு என்ன புகார் கொடுத்திருக்காங்க சொல்லுங்க. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, நிறைய நேரம் வந்து எங்களுக்கு ஒதுக்க மாட்டாங்க, எங்க வீட்டுல வந்து நிறைய நேரம் இருக்க மாட்டாரு. அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரு வந்து பாலிடிக்ஸ்ல இறங்குறதுல இருந்து மக்கள் பண்ணின்னு போயாச்சு. வீட்டுல வந்து நிறைய டைம் தரமாட்டேன்றாருன்றாங்க. ஒரு வீட்டுக்குள்ள நடக்க வேண்டிய விஷயத்த புருஷன் பஞ்சாதிக்குள்ள இருக்கிற விஷயத்தை அதை பத்தி பேசுறதே மனைவி கொண்டு வந்தாங்க பொதுத்தளத்துக்கு. திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள்ட்ட இறுதிய சுருக்கமான ஒரு வார்த்தை கேட்க நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். ரொம்ப சுருக்கமா திரு சேகர். அதாவது ஆம் ஆத்மி கட்சி குப்பைகளை கூட்டுவதற்காக வந்தது, ஊழலை ஒழிப்பதற்காக வந்தது என்று சொன்னது. ஊழலையும் ஒழிக்கவில்லை, குப்பைகளை கூட்டி கூட்டி அரசியலை மேலும் குப்பையாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்வதையெல்லாம் அவர்கள் தப்பு செய்யவில்லை என்று சால்ஜாப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக தெரிந்த அத்தனை கிரிமினல்களையும் வைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள். நான் சொல்லல, யோகேந்திர சொல்றார், பிரசாந்த் பூஷன் சொல்றார். அந்த கட்சியை உருவாக்கிய நிறுவனர்களே ஆம் ஆத்மி கட்சியை வெளிப்படையாக கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். அவர்கள் தங்களை மாற்றிக் கொண்டால் இந்த நாட்டினுடைய அரசியலுக்கு நல்லது. ரைட். நீங்க இவரை பத்தி சொன்னீங்க, உங்களுடைய முன்னாள் அமைச்சர் பத்தி. உங்களுடைய மனைவி she has complained of continuous physical and mental abuse. அதையும் நான் உங்கள்கிட்ட நான் தெளிவுபடுத்த வருகிறேன். இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். நிச்சயமாக ஆம் ஆத்மி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது. பாரதிய ஜனதா எங்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் ரீதியாக பழி வாங்குகிறது. அதனால தான் எங்களுடைய சட்ட அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு வரும்போது நடவடிக்கை, அதே போன்ற குற்றச்சாட்டுகள் மற்றவர்கள் மீது வரும்போது நடவடிக்கை இல்லை, அவங்க கைது செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது. இதே போல இன்னொரு விமர்சனம் ஆம் ஆத்மி மீது எழவே செய்கிறது. நாங்க மாற்று கட்சி, நாங்க வந்து மற்ற அரசியல் கட்சி போல இல்லை அப்படின்னு சொல்லி வர மற்ற அரசியல் கட்சிகள் மீது என்னெல்லாம் குற்றச்சாட்டுகள் வருகிறதோ அவையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் மீதும் வந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு விமர்சனம் ஆம் ஆத்மி மீதும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் சட்டம் தான் தன்னுடைய பார்வையை தெளிவுபடுத்த வேண்டும். அவர் தவறு செய்திருக்கிறாரா, அது ஃபேக் டிகிரியா அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு குற்றச்சாட்டுல ஒரு வலுவான முகாந்திரம் தெரிவதாக பல வல்லுநர்கள் கருதுகிறார்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு சந்திரமோகன் அவர்களுக்கும் அதே போல திரு சேகர் அவர்களுக்கும் பார்க்க நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.